விஷயம் அல்ல. எல்லோருக்கும் கிடைக்கிற வாய்ப்பும் அல்ல. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, யார் நினைத்தாலும் சில பதவிகளை பெறவே முடியாது. அப்படி ஒரு பதவிதான் ஹாஜி என்கிற ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து. யார் நினைத்தாலும் நபியாக முடியாது. அல்லாஹ் பாட வேண்டும். அல்லாஹ் யாரை நபியாக தேர்வு செய்திருக்கிறான் அவர்கள் மாத்திரமே நபியாக வருவார். யார் நினைத்தாலும் பெருமானாருடைய தோழர்களாக ஆகிவிட முடியாது. யாரை அல்லாஹ் தீர்மானிக்கிறானோ, யார் முஹம்மது ரசூலுல்லாஹை பார்த்து ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பெருமானாருடைய தோழர்கள் என்ற வரிசையில் இருப்பார்கள். அந்த பட்டியலில் ஹாஜிகளும் சேர்த்திருக்கிறார். யார் நினைத்தாலும் ஹாஜியாக முடியாது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹாஜியுடைய அந்தஸ்து குறித்து பாராட்டுதலுக்குரிய புகழ்மிக்க வார்த்தையை பெருமானார் சொல்வார். அஃதுல்லாஹி ஸலாஸத்து, பெருமானார் சொல்வார், அல்லாஹ்வுடைய மரியாதைக்குரிய குழு மூன்று பேர் இருக்கிறார்கள். அல் வாசி வல் ஹாஜ் வல் முஅ்தமிர், யுத்தத்தில் போர் செய்கிற வீரர், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுகிற ஒரு ஹாஜி. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அப்படி என்றால் அல்லாஹ்வின் தனிப்பெரும் அந்தஸ்திற்குரிய, தனிப்பெரும் மரியாதைக்குரிய, தனிப்பெரும் கவனத்திற்குரிய ஒரு உன்னதமான இபாதத்திற்கு நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து ஒவ்வொரு ஹாஜிகளும் ஆயிரம் தடவை நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய பெற்றோர்களை யோசித்தாலே போதும். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பெற்றோர்களுக்கு சில காலம் இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம் இல்லையா? நம்ம அத்தா அம்மா ஹஜ் செய்யாமல் இருந்திருக்கலாம். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்கள்ட்ட காசு பணம் கூட இருந்திருக்கிறாங்க. நம்மை விட சில காசு பணங்களை வைத்திருக்கிற செல்வந்தர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஹஜ்ஜனுடைய நசீபம் அவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கு. நமக்கு காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஹஜ்ஜுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்றால் ஹாஜி என்பதை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இந்த அமலுக்கும், இந்த இபாதத்திற்கும், இந்த வணக்கத்திற்கும், அந்த உன்னதமான நபிமார்களும் சஹாபாக்களும் நடந்த பூமிக்கு அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று உளப்பூர்வமாக நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு விதமான மனது இருக்கும். சாதாரண என்ன ஒரு 6 மணி நேரம் டிராவல் தானே, 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணா போயிடலாம், அப்படி காசு பணம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். அப்படி அல்ல. காசு பணங்கள் இருந்தா ஆப்கான் போயிடலாம், காசு பணங்கள் இருந்தா துபாய் போயிடலாம் சம்மருக்கு. ஆனா இந்த வருஷம் அது கூட போக முடியாது. ஆனால் ஹஜ் அப்படிங்கிறது அப்படி அல்ல. காசு பணம் இருந்தா நான் ஹஜ் முடிச்சிருவேன், உம்ராவை செஞ்சிருவேன். எத்தனை பேர்களை பார்த்துருக்கோம். இங்கிருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போவாரு, அங்க இறங்கின உடனே முடியாம போயிடுவாரு, பெட்டை வச்சு படுத்து படுக்கையா வச்சு திரும்ப ஸ்ட்ரெச்சர்லயே கொண்டு வந்துடுவாங்க. காபாவை பார்த்துக்க மாட்டாரு, தவாப் செஞ்சிருக்க மாட்டாரு, ஒரு அமல் நடந்திருக்காரு. அப்படின்னா காசு பணங்கள் தீர்மானிக்கிற அமல் அல்ல, அல்லாஹ் தீர்மானிக்கிறோம். அப்படி உன்னதமான ஒரு அமலுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்தஸ்தை பொறுத்துதான் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக உங்களை கௌரவிக்க வேண்டும். இன்னமும் பெருமானாருடைய வார்த்தைகளில் சொன்னால் உங்களுடைய துஆவை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், தன்சானியா உமர் உங்களுடைய துஆவை மறந்துடாதீங்கடா. அதே வார்த்தையை ஹாஜிகளாக இருக்கிறவர்கள் எல்லோரிடமும் ஜமாத்தின் சார்பாக சொல்கிறோம். நீங்கள் சந்திக்கிற இடம் அப்படிங்கிறது சாதாரண இடம் அல்ல. எனவே அந்த மாதிரி இடங்களுக்கு போகிற போது, நீங்கள் உங்களுக்காக துஆ செய்கிற போது எங்களின் மீதும் கொஞ்சம் கவனம் செலுத்தி, ஜமாத்திற்கும் கவனம் செலுத்தி, சமுதாயத்திற்கும் கவனம் செலுத்தி, நீங்கள் உங்களுடைய துஆவில் இதை மறந்து விடாதீர்கள் என்பதை சொல்லுவதற்காக வேண்டிதான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஆரம்பமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகிறத்திருக்கிற அத்தனை ஹாஜிகளும் தாய்மார்கள் அனைவர்களையும் ஜமாத்தின் சார்பாக வருகிறவர்கள் உள்ளார்ந்த மனமார்ந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது அஜ்முலாவுடைய வகுப்பை தாஜுல் இஸ்லாம் அனைத்து சுன்ன ஜமாத்தினுடைய தலைமைவா மட்டுப்பாடு சிராஜ் அவர்கள் ஹாஜிகளுக்கு தேவையான அமல்கள் ரீதியான வகுப்பை அவர்கள் நடத்துவோம்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى فاتقوني يا أولي الألباب. وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் தேவழி நம் உயிரிடு மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅத் தாபியீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக வாழ்ந்து ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற ஹஜ்ஜாஜிகள் இந்த மஸ்ஜிதுல் ஹைஃபினுடைய நிர்வாக பெருமக்கள் இந்த மஹல்லாவாசிகள் உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் என்ற நிலவரமாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆனந்தம், நினைத்து பார்த்திராத அதிசயங்களை உணர வைக்கிற ஒரு கடமை புனிதமான ஹஜ் மற்றும் உம்ராவுடைய அமல்களாகும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அற்புதங்களை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு ஆண்டும் 1400 ஆண்டுகளாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படுத்திய ஹஜ் இடைவெளி இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு வரலாறுகளை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியும் அதிசயங்களும் வெளிப்படுகிற இந்த ஹஜ்ஜினுடைய அமல், அது சார்ந்த இடங்கள் நிறைவேற்றுவதற்காக சகைக்குரிய ஹாஜிகளும் நிறைய தாய்மார்களும் தயாராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா பயணங்களை லேசாக்கி தந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வெறுமனே ஹஜ் என்று சொல்லாமல் மப்ரூரான ஹஜ் என்று சொன்னார்கள். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். அப்படிப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்து எல்லா வகையிலும் அவன் பொருந்திக் கொண்ட ஹாஜிகளாக அமல்களை நிறைவு செய்து தாயகம் திரும்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சார்ந்த தூக்கம் உயர்ந்தவங்க கொஞ்சம் முன்னாடி இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பயிற்சி வரும். அதனால பயான் இல்லை. இதை குறித்து விளக்கங்களை சொல்வதற்கு முன்பாக ஒரு
வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனித பயணிகளுக்கென்றே கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனை சொல்லுகிற பொழுது அது ஒரு ஈமானிய இன்பம், ஒரு உயிரோட்டம். அதுதான் அவர்களுடைய அமல்களை தீர்மானிக்கிற சக்தியாக இந்த அமலில் பிரதானமாக கொள்ளப்படுகிறது. அதனால ஆரம்பத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு தல்பியாவை 3 முறை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செய்திகளுக்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த ஆண்கள்லாம் சத்தமா சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. الحمد لله. கணியத்திற்குரிய அச்சாட்சிகளே, ஒரு இடத்தில் மரம் வெட்டுகிற போட்டி நடந்தது. 2 பேர் அதில் தேர்வானார்கள். இந்த போட்டியாளர்கள் நேரத்தை குறிச்சு கொடுத்து அதுக்குள்ள இந்த மரத்தை யார் வெட்டி சாய்க்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு இருந்தாங்க. முதலாவது நபர் வேகமா வந்தான், கோடாரி வாங்கினான், வெட்ட ஆரம்பிச்சான். போட்டியாளர்களும் பார்வையாளர்களும் இவன் தான் ஜெயிப்பான் தோற்றம். 2வது போட்டியாளர் கோடாரி வாங்கி கீழே வச்சுட்டு பிளான் பண்ணான். இந்த மரத்தினுடைய அகல நீள ஆழத்தை பார்த்துட்டு எப்படி வெட்டினா எவ்வளவு நேரத்துல அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணி வெட்ட ஆரம்பிச்சான். ரொம்ப சுலபமா வெட்டான். அவனை யாருமே கண்டுக்கல. இவன் ஆகாதவன்பா, உலகம் அப்படித்தானே பார்க்கும். ஆனால் இந்த தொடங்கியவன் வேகமாக வெட்டி அவன் சாட்சிடுவான்னு நினைக்கும் போது இவன் சாட்சிட்டான். இவனால முடியல, தயாராயிருச்சு. ஆனால் அவன் நிதானத்தோடு அளவு வைத்து திட்டமிட்டு வெட்டியதினால் அவனுக்கு சடையும் ஏற்படல. மரத்தை வெட்டி சாய்த்து பதிவு செய்கின்றான். இது ஒரு கதை. இந்த கதை ஹாஜிகளுக்கு 100% பொருந்தும். ஏன்னா பெரும்பாலும் இந்த ஹஜ் உம்ரா என்று சொன்ன உடனே முதலில் நமக்கு ஒரு செயற்கையான ஒரு பக்தி உண்டாகும் இல்லையா? செயற்கையான ஒரு பக்தி. இது எப்படின்னா, இந்த ரமதான்ல பள்ளிவாசலுக்கு வந்து நோம்பு வச்சு அந்த ஆளுங்களை பார்த்தீங்கன்னா நாமளே பயந்துருவோம். பயங்கரமான ஆளாக பார்ப்போம். பெருநாள் முடிஞ்சாலும் அவருடைய வேஷம் அது ஒரு செயற்கையான பக்தி. அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்தி. பொதுவா ஒரு மூமின் திட்டமிடுவார். அதனால ஹஜ் பயணிகளாக யார் அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் அவர்களிடம் முதல்ல எழ வேண்டிய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமான நீயத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலி. ஒரு மூமினுடைய எண்ணம் நீயத் இருக்குது, அமலை விட சிறந்தது. நல்ல நீயத் பண்றார். இன்னைக்கு எல்லா தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதுறோம், குர்ஆன் இவ்வளவு ஓதி இருந்தோம், காலையில நீயத் பண்ணாரு.
ஆனா நடக்கல. இந்த சவாபு நன்மைகள் யாவும் அவருக்கு கிடைத்து விடும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஒரு மூமினுடைய நிய்யத்து எண்ணம் மிக தூய்மையாக இருக்க வேண்டும். அதுல ரொம்ப கவனிக்க வேண்டியவங்க ஹாஜி. இதென்ன நம்ம டெய்லி செஞ்சிருவோமா? சொல்லுங்க. வருடம் செஞ்சிருவோமா? இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம். இப்ப கிடைக்கிற இந்த பாக்கியத்திற்கு முதல் அடிப்படையே நமது எண்ணம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்ன பரிசுத்தமா இருக்கணும்னா எப்படி? நாம நல்லவங்க தான், நாம நல்லவங்க தான். நம்முடைய மனோ இச்சைகள், நம்முடைய சூழ்நிலைகள். இப்பவே உங்களை பார்த்தோம்னா ஹாஜியார் ஹாஜியார்னு கூப்பிடுவாங்க. திடீர்னு நான் வந்து அப்துல் காதர் கூப்பிட்டா உங்களுக்கு கோவம். ஊரே ஹாஜியார் கூப்பிடுறாங்க, அப்துல் காதர் இல்லையா? இந்த எண்ணத்தை பலப்படுத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ஜோ உம்ராவோ வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜோ உம்ராவோ நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்யுங்கள். நீங்க எல்லா அமலையும் பாருங்க. தொழுகிறோம், இப்ப தொழுகிறோமா இல்லையா? மக்ரிபுடைய பரது 3 ரக்காத்து கிப்லாவை முன்னோக்கி சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தையை நோன்பு வைக்கிற பொழுதும் நோன்பு திறக்கிற பொழுதும் எல்லா அமல்களிலேயும் எல்லாம் சொல்றான். முகஸ்துதி வந்துட வேண்டாம், விளம்பரம் வந்துட வேண்டாம், வேறு நோக்கங்கள் வந்துட வேண்டாம். இவ்வளவு பரிசுத்தமான அமலை நீங்கள் அற்பமாக்கி விடாதீர்கள். அதனால ஹஜ் பயணிகள் தங்களுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப நான் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறேன். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுடைய இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணி திட்டமிடுதல் அப்படிங்கிறதுல ஒரு 3 திட்டங்களாக நம்முடைய பயணத்தை வைத்துக் கொள்வோம். இப்ப சாதாரணமா இங்க நான் பார்க்க பாருங்க, ஒரு 5 கிளாஸ் அப்படின்னு சொன்னா இந்த திட்டமுள்ளவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பேனாவோட வந்துடும். நான் சொல்றது புரியுதா? கல்யாணம் முடிக்க போறோம், நேரம் மளிகைக்கடையில் போய் கல்யாணத்துக்கு தேவையான ஜாமான் முடிச்சு சொல்லுவோமா, லிஸ்ட் கொடுப்போம். திட்டமிடல். இப்ப இதுல ஒரு தயாரிப்பு வேண்டும். யார் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டுட்டாரோ ஒவ்வொரு நாளும் அவருக்கு கோல்டன் சாய்ஸ். இந்த ஹஜ்ஜை நான் எப்படி பரிபூர்ணமா செய்ய போறேன், இந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன, இல்லைன்னா சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். நம்ம புழக்க பாஷையில சொல்லுவாங்க, சேக் பண்ணிட்டு பாலக்காட்டுக்கு போன மாதிரி சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா? எதுக்கு சொல்லுவாங்க? ஏன் போனேன்னு அவருக்கு தெரியாது, ஏன் வந்தோன்னு தெரியாது. மோகினிகளே, ஒரு திட்டமிடல் வேண்டும். அதுல ஒரு சின்ன எளிமையான ஒரு 3 வழிமுறைகளை நான் சொல்றேன். ஒன்றாவது, நான் எங்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். எங்க போறோம்? இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்க போகாதவங்க எல்லாமே இருக்கிறோம். எல்லாமே போற மாதிரி நினைச்சிட்டு பதில் சொல்லுங்க. எங்க போறோம்? எந்த ஊருக்கு போறோம்? இது சார்ந்த ஒரு அளவு. நம்ம ஒரு சாதாரண டூருக்கு போகும்போது சும்மா கிளம்பிடுவோமா? சும்மா கிளம்பிடுவோமா? அங்க பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளவு இருக்கு, எந்த நாட்டில் தங்கலாம், நம்முடைய அகாமடேஷன் என்ன, நம்முடைய ஃபுட் என்ன, பயண தேதி, இத்தனையும் தயாரிக்கிறோமா இல்லையா? இந்த ஹஜ் என்ற உயர்வான இந்த அமலுக்கு முதல் இந்த ஹஜ் சம்பந்தப்பட்ட இடங்களை பற்றிய அறிவை, நான் எங்க போறேன் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் மிக தெளிவாக இருக்கும். எங்க போறோம் தெரியுமா? புனிதமான மக்காவிற்கும் ஹஜ் நிகழ்த்தப்படுகிற மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவிற்கும் நமது உயிருக்கும் மேலாக இருக்கும்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற சொர்க்க பூமியான மதீனாவிற்கு போவோம் இல்லையா? இந்த நகரங்கள் என்ன அந்தஸ்தில் இஸ்லாம் வைத்திருக்கிறது? இன்னைக்கு நடக்கிற சவுதியுடைய ஆட்சியை பார்த்து முடிவுக்கு வரக்கூடாது. உலக நகரங்களின் தாய் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தினார். உம்முல் குரா. அதே பேர்ல மக்கால இன்னைக்கு யூனிவர்சிட்டி இருக்கு. உம்முல் குரானா உலகத்தில் இருக்கிற எல்லா நகரங்களுக்கு தாய் எது? மக்கா.
ஆனா அந்த பூமி எப்படிப்பட்ட இயற்கை சீதோஷம் நிறைய வச்சிருக்குன்னா, பாறைகளும் பாலைவனமும் கடும் வெயிலும் நீரில்லா தன்மையும் கொண்ட ஒரு கடுமையான பூமி சூழலை தான் அல்லாஹ் உலகத்தின் நகரங்களின் தாயாக தேர்வு செய்கிறார் இல்லையா? இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மக்கமா நகரம், இதனுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னா, மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பிருந்து தொடங்குது. இதெல்லாம் நீங்க செய்திகளை மண்ணில வச்சுட்டு போனாதான் இந்த அமல் இடிக்கும். இந்த அமல் மேல ஆர்வம் பிறக்கும். ஆர்வத்தோடு அமல் செய்யக்கூடியவருக்கு ஹஜ் கஷ்டமானதான். அந்த ஆர்வம் இருந்தா அந்த கஷ்டம் தெரியாது இல்லையா? இல்ல ஆர்வம் இல்ல, நாலேஜ் இல்ல அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒவ்வொன்றுமே கஷ்டமா தான். ஏஹ்ராம் கட்டுறது கஷ்டம், ஏர்போர்ட்ல காத்திருக்கிறது கஷ்டம், தவாஃப் கூட்டம் இவ்வளவு கூட்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கும். ஆனால் மூமின்களே, ஆர்வம் யாரிடம் அதிகமாக இருக்குதோ அவருக்கு இது ரொம்ப எளிமையான வணக்கமாக மாறி. இந்த ஆர்வம் வர்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, ஒரு அளவு இந்த மக்கா மதீனாவுடைய வரலாறுகளை தெரிந்து செல்வது நம்முடைய அமலை இன்னும் அதிகரிக்கும் இல்லையா? முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, எல்லா படைப்புகள் குறிப்பாக மனுஷனை படைக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் காபத்துல்லாவை படைத்திருக்கார். பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, பூமியில தானே காபா இருக்கு, அது எப்படி காபத்துல்லாவை அல்லாஹ் படைச்சிட்டான்? அது இந்த மிஸ்ட் புகை போல அந்தரங்கத்தில் இருந்தது. என்றைக்கு அல்லாஹ் பூமியை விரித்தானோ முதல்ல வச்ச பொருளே இதுதான். எது? காபத்துல்லா. முதல்ல பூமியில அல்லாஹ் வைத்த படைப்பு எது? காபத்துல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்க போறான். மலக்குமார்களிடம் சொன்னான், மனிதனை படைக்கிறேன். உடனே மலக்குமார்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, இவனை ஏண்டா அல்லாஹ் படைக்கிற? சண்டை போடுவானே, கொலை செய்வானே, இரத்த ஆற்றை ஓட்டுவானே, இப்படி எல்லாம் மனிதனின் மீது புகார் சொல்லப்பட்டது. அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், இன்னி ஆலமு மாலா தஅலமூன், ஏன் இவனை நான் படைக்கிறேன்? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். ஹதீஸ்ல வருது, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சானா, அல்லாஹ் தன்னுடைய அந்த சிந்தனையில் ஆதமை எப்படி படைக்கணும்னு வச்சிருந்தானோ 60 அடியில் அருமையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு முடிச்சான். படைச்சிட்டானா? இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்துக் கொண்டு இந்த படைப்பின் பிரமாண்டத்தை மலக்குமார்களிடம் அல்லாஹ் நிரூபிக்கிறான். மலக்குமார்களை வச்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுட்டு அல்லாஹ் கேட்கிறான், இது என்ன? மலக்குமார்கள் சொன்னாங்க, அல்லாஹ் நீ எதை கற்றுத் தந்தாயோ, குர்ஆன்ல ஒரு ஆயத்து நமக்கு தெரியும், சுப்ஹானக லா இல்ம லனா சொல்லுங்க இல்லா மா அல்லம்தனா, அவ்வளவு. அல்லாஹ் நீ எதை கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேட்டவன எல்லாம் சொல்றார், இது வானம், இது பூமி, இது காய்கறி, இது மண்பாண்டம், அத்தனையும் சொல்லுகிறார். அப்பதான் ஆதமை அல்லாஹ் படைத்திருக்கிற அற்புதத்தை, நமக்கான அற்புதமே என்னன்னா இந்த அறிவாற்றல் தான். அப்படி அற்புதம் என்னங்க? இமாம் ருக்குக்கு போயிட்டு எந்திரிக்கிறேன்னா உடனே என்ன செய்வீங்க? சுப்ஹானல்லாஹ்னு சவுண்ட் கொடுப்போம். மலக்குமார்கள் அப்படி கிடையாது. ருக்குக்கு போயிட்டா ருக்குலயே நிற்பாங்க. அவர்கள் எழு என்று சொன்னால் தான் எழுவார்கள். அடுத்த அறிவு கிடையாது. இந்த மனிதனுடைய ஆற்றலை பார்த்து மலக்குமார்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டாங்க. நாம தேவையில்லாம அல்லாஹ்வின் அற்புதமான படைப்பை விமர்சனம் செய்து விட்டோம். சரியா? அப்பதான் இந்த மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தாங்கள் அல்லாஹ்விடம் விமர்சனத்தை வைத்ததற்காக தௌபா செய்ய நாடி அல்லாஹ்வுடைய அருளை சுற்றினார்கள். முதல்ல இபாதத்துகளில் இந்த சுற்றி வரும் இபாதத், இதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. தவாஃப். இதெல்லாம் நம்ம விளக்கணும். தவாஃப் அப்படின்னா சுற்றுதல். இதை காபாவை தவிர வேறு எங்கும்
செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சரியா? அப்ப இந்த சுற்றுதல் என்ற வணக்கம் எப்படி உருவாச்சுன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விமர்சனம் செய்ததை அல்லாஹ் நிரூபிக்க வருத்தப்பட்ட மலாயிகத்துமார்கள் தௌபாவிற்காக அல்லாஹ்வுடைய அரிசை சுத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா, இந்த தவாப் என்ற அமல் பிறக்கிறது. மலக்குமார்கள் அதை லயித்து ஆனந்தத்தோட செய்கிறார்கள். அதனால மலாயிகத்துமார்கள்னா யாருன்னா, அல்லாஹ் வைத்திருக்கிற பணியாளர், சர்வலோகத்திற்கான பணியாளர்கள் யாரு? ஆமா, நபிமார்கள் வருவார்கள், வேதங்களை கொண்டு வருவார்கள், மேகங்களை ஓட்டி கொண்டிருப்பார்கள், மழை பொழிய வைப்பார்கள், காற்றை கொண்டு வருவார்கள், உயிர் ஊதுவார்கள், உயிரை எடுப்பார்கள். இப்படி எல்லா பணிகளும் மலக்குமார்களை கொண்டுதான் அல்லாஹ் செய்யறாங்க. இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் வேலை சொல்வதற்கு முன்பு வரையிலும் எதில் இருப்பாங்க? தவாப்ல இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு வேலையை சொன்னா அல்லாஹ்வே பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு தவாப் முடிச்சுட்டு போயிடுறேன், தவாப் செய்து விட்டு பூமிக்கு வருவார். அவர்களுடைய பணி முடிந்து விட்டால் மீண்டும் தவாப் செய்வார்கள். மலாயிகத்துமார்களுக்கு மிக விருப்பமான வணக்கம் எது? தவாப். சரியா? ரப்பல் ஆலமீன் பூமியை விரித்த பிறகு இந்த காபா வைக்கப்படுகிறது. பூமியில காபாவை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த நிலம் எது? மக்கா. ஏன் கோயம்புத்தூர்ல வச்சிருக்கலாம்ல? சொல்லுங்க. உலகத்துல எத்தனையோ பரப்புகள் இருக்கிறது இல்லையா, நாடுகள் இருக்கிறது. என்ன காரணம்னா, அரிசிக்கு நேர் கீழே பூமியில இருக்கிற இடம் காபத்துல்லாஹ், மக்கா. அதனால அங்க கொண்டு வந்து வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்வுகளுக்கு பிறகு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு வந்தார்கள், தவாப் செய்தார்கள், காபத்துல்லாவை நிர்மாணம் செய்தார்கள். முதல் மனிதனில் தொடங்கி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் நிறைய மாற்றங்களை சந்தித்தது காபத்துல்லா. ஆனா அதில் நடந்த அற்புதம் என்னன்னா, காபத்துல்லாவை பூமிக்கு இறக்கப்பட்ட பிறகு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஆணை பிறப்பித்தான், இனிமேல் நீங்கள் தவாஃபை காபாவில் நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கும் அதுதான். தங்களுடைய பணிகளுக்கு வருகிற மலக்குமார்கள் முதல்ல இறங்குற இடம் எது? காபால இறங்கி ஒரு தவாஃப் செஞ்சு இந்த பணிகளுக்கு போறாங்க. இப்படி காபத்துல்லா உருவாக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசியா அப்துல்லாஹ் இப்னு சுபைர் வரைக்கும் 10 முறை காபத்துல்லா இடிபட்டு இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது, தீக்கு இரையாகி இருக்கிறது. இதனுடைய நீண்ட வரலாற்றுல கடைசியா அதற்கு அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அதற்கு பிறகு இந்த காபத்துல்லா நாம பார்க்கிற நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நீண்ட வரலாற்றை சந்தித்தது காபா. இதுல ஒரு கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும். உலகம் முழுவதில் இருந்தும் கிளம்பி போய் அந்த கட்டிடத்திற்கு வெளியில என்ன இருக்கு சொல்லுங்க? வெளியே என்ன இருக்கு? வெளியே ஒண்ணுமே இல்லை. உள்ள என்ன இருக்கு? உள்ளேயும் ஒண்ணு இருக்கு. காபா அப்படிங்கிறது சதுர வடிவமான ஒரு கட்டிடம். வெளியிலேயும் ஒண்ணு கிடையாது, உள்ளுக்குள்ளேயும் ஒண்ணு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த ஒரு பூமியில பாவங்கள் நடக்கிற பொழுது அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் முறையிடுமா, யா அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்து. அல்லாஹ் சுத்தப்படுத்துறதா பூகம்பம் நிலநடுக்கம் எல்லாம். காபா அழுதது, யா அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமான தௌஹீதினுடைய அடையாளம் நான். தொடர்ந்து நபிமார்கள் வர்றாங்க. அந்த நபிமார்கள் இறந்த பிறகு எனக்குள்ள கொண்டு வந்து விக்கிரகங்களை வச்சு கற்களை வைத்து உனக்கு மாற்றமான ஷிர்க் இணை வைப்பை நடத்துகிறார்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ள கால் வைக்கும் போது 368 விக்கிரகங்கள் இருந்தது. எங்க இடம் பிடிக்காம வெளியிலையும் வச்சிருந்தாங்க. முதல் வேளையாக அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய ஆசா குச்சியை வச்சு ஒவ்வொன்னா வெளியேற்றினார்கள், சுத்தப்படுத்தினார்கள். அதற்கு அடிநாயகத்தை வச்சு சபா மலையில் ஏறி பிரகடனப்படுத்தப்பட்டது. இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமி ஹாதா.
இணை வைப்பாளர்கள் தான் நஜீஸ், இந்த வருஷத்துக்கு பிறகு யாரும் இங்கு நுழையக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு இன்ன வரைக்கும் காப்பாற்றப்படும் இல்லையா? மூமின்களே இப்ப புனிதமான இந்த காபத்துல்லாஹ்வுடைய வரலாறு மலாயிகத்துமார்களுடைய தவாஃபில் இருந்து தொடங்கி அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரை முழுக்க குஃப்ர். அவர் ஒருத்தர் தான் மூமினா இருக்கிறார். யார் வீட்டுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க? சொல்லுங்க, யார் வீட்டுல பிறந்தாங்க? சொல்லுங்க. சிற்பியினுடைய வீட்டில் பிறந்தாங்க. சிலை வடிக்கக்கூடியவங்க வீட்டில் பிறந்தாங்க. ஆசர். அன்றைக்கு மூமின்கள் யாருமே கிடையாது. ஏன்னா ஹஜ்ஜாஜிகள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஹஜ் என்ற வணக்கம் முழுக்க அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மகன், இந்த குடும்பத்தின் தியாகத்தை மையப்படுத்தியே அல்லாஹ் ஹஜ்ஜை அமைத்திருக்கிறார். மினால ஷைத்தான் கல்லெறியில யார் இருந்து லைவ்ல உண்மையிலே ஷைத்தானுக்கு கல்லெறிஞ்சது யாரு? நம்ம இன்னும் ஒழுங்குல வரல. உண்மையிலே எரிஞ்சது யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நாம அதை நினைவு கூர்ந்துதான் கல்லெறியணும். உண்மையாக ஷைத்தான் தடுத்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கல் எரிந்து துரத்தியதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலேயே அறுக்க போனது யாரு? யார் அறுக்க போனாங்க? அதுதான் வரலாறு. நாம் அந்த மனசுல வச்சுட்டு ஆடு மாடு ஒட்டகத்தை குர்பான் கொடுக்கிறோம், மீனாவில் தங்குகிறோம், அரபா மைதானத்தில் போயிட்டு இருக்கிறோம், முஸ்தலிஃபாவில் தங்குகிறோம் இல்லையா? இந்த அமல்கள் அத்துணையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் இவர்கள் இல்லாத ஹஜ்ஜிங்கிற வணக்கத்தை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய வரலாறு! இந்த வரலாற்றுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு. இன்ன வரைக்கும் உலகத்துல எந்த சமுதாயத்திற்கும் அல்லது எந்த நபிமார்களுக்கும் இப்படி ஒரு தனித்துவ அடையாளத்தை அல்லாஹ் வழங்கவே இல்லை. 1,24,000 நபிமார்கள் வந்திருக்காங்கல்ல. இப்போ மோசஸ் அவரை கொண்டாடுறது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். யூதர்கள். ஜீசஸை கொண்டாடுறது யாரு? கிறிஸ்தவர்கள். நம்மள மாதிரி அங்கே 72 கூட்டம் இருக்கு. ஆனால் உலகளாவிய ஒற்றை அடையாளம் அந்த சமூகங்களுக்கு இருக்காது கேட்டா இல்ல. ஏன்னா யூதர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? நபி நம்ம சமுதாயத்துல தான் பிறக்கணும்னு நினைச்சாங்க. இந்த சனாதனம் அல்லாஹ்வுக்கு வந்தா ஆர்டர் போடுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக, கடவுளின் மகனாக ஆக்கி கொண்டார்கள். உலகத்தின் பெரிய சமுதாயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு ஒற்றை அடையாளம் இருக்கா? சொல்லுங்க, இப்படி ஒரு ஒற்றை அடையாளம் இருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் ஈமானிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒற்றை அடையாளமாக காபத்துல்லாவை வைத்திருக்கிறார். அது உலகளாவிய அடையாளம். அதுக்கு காரணம் என்னன்னா, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவர்கள். அந்த சனாதனத்தை அல்லாஹ் சொல்லுங்க உடைக்கிறான். நாங்கெல்லாம் உயர்வுகளோம், நாங்க தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் உடைச்சு இன்றளவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியில தான் பெருமானாரை அல்லாஹ் பிறக்க வச்சாங்க இல்லையா? உலக சரித்திரத்துல மிக அற்புதமான இடத்தை கொண்டது புனிதமான காபத்துல்லாஹ். அது சார்ந்த இடங்கள், அந்த வரலாறு எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தான் சொல்லப்படுது. ஒன்ன புரிஞ்சுக்கணும், புனிதமான மக்காவிற்கு போய் யார் தவாஃப் செய்கிறாரோ அவர் உண்மையில் எதனை சுற்றுகிறார்? சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அரிஷை சுற்றுகிறார். அந்த பாக்கிய பூமியில வேறு எதுவும் கிடைக்காது. தவாஃப நாம எப்படி விளக்கணும்னு சொன்னா, தவாஃப் என்பது தொழுகை. தவாஃப் என்பது தொழுகை. தொழுகையில எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியான முறைகளை தான் தவாஃபிலும் கடைபிடிக்க வேண்டும். எதுவும் சுத்துறோங்கிறதல்ல, அந்த தொழுகைக்கு நிகரான, தொழுகைக்கு சமமான ஒரு இபாதத்தை
இபாதத்தாக அல்லாஹ் தவாஃப இந்த ஈமானிய சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார். அப்ப அங்க காபத்துல்லாவிற்கு போய் தவாப் செய்கிற ஒருவர் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நான் அரிசை சுற்றுகிறேன். முடிஞ்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்ற இந்த இப்ராஹிம் கான உம்மத்தன் வாஹிதா, அவர் மட்டும் ஒரு தனி சமுதாயம் போராடுகிறார் ஊருக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக. கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு துணிகிறார்கள். எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், காபாவை கட்டுங்கள், காபாவை கட்டுங்கள். நிறைய வரலாற்றுல காணாமல் போனது, காளான் செடி இருந்ததை வைத்து காபாவின் அடையாளமாக தவம் செய்திருக்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஆணையை ஏற்று அவரும் அவருடைய மகனும் காபாவை கட்டுறார். கட்டி முடிச்ச உடனே கை தூக்குறார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், ஏற்றுக்கொள்ள யா அல்லாஹ். அல்லாஹ் ஏத்துட்டான். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், காபாவை கட்டியாச்சுல, உலகத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஏன்னா செயற்கையான மனிதர்களால் சர்வதேச அடையாளமாக இன்னைக்கும் ஒன்றை உருவாக்க முடியாது. உருவாக்க முடியுமா? தாஜ்மஹால் இருக்குங்க, எல்லாரும் கம்பல்சரியா இங்க வரணும்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி உலகத்துல 7 அதிசயங்கள் இருக்கிறது, பல்வேறு இயற்கை காட்சிகள் இருக்கு. ஆனா காபத்துல்லாவை தன்னுடைய வாழ்க்கையின் பரவாக ஒரு கூட்டம் பயணிக்குது. இன்ன வரைக்கும் அரசாங்கம் கட்டுப்பாடு தான் வச்சது. யாருக்கு பர்மிஷன் இருக்கோ சொல்லுங்க, அவங்க தான் வரணும். டைட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னா இதனுடைய அடையாளம் என்னன்னா அல்லாஹ் நடத்துகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. கேட்டீங்களா? நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். மக்களுக்கு சொல்லுங்க. ஆமா, எங்கிருந்து அறிவிப்பு செய்வாரு? அபூ குபைஸ் மலையில ஏறினார். அபூ குபைஸ் மலை எங்க இருக்குன்னு கேட்டா இல்ல, இப்ப அரச மாளிகையா இருக்கு. அந்த மலையின் மீது ஏறிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களே ஹஜ்ஜுக்கு வாருங்கள், ஹஜ்ஜுக்கு வாருங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறார். நீங்க பழைய காலத்து பாங்கு முறை என்ன தெரியுமா? சுத்தி பாங்கு சொல்லுவோம். அங்க கூண்டு இருக்கும், பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கூண்டு கட்டிருப்பாங்க. அது மேல மோதினார் ஏறுவாரு, ரவுண்டன்ஸ்லயே பாங்கு சொல்லுவாரு. ஏன்? எல்லா திசைகளிலேயும் சப்தம் கேட்க வேண்டும். சுத்தி சுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த பாலைவன பிரதேசத்திலே இந்த மலையின் மீது நான் எழுப்புகிற குரல் எப்படி உலக மக்களுக்கு போய் சேரும்? யார கூப்பிடுறாரு? நமக்கும் மக்காவுக்கும் எவ்வளவு மைல்? 6000 மைல். 6 மணி நேரத்துல பிளைட்ல போறோம். அந்த காலத்துல கப்பல்ல போனாங்க, இதால இறங்கி ஒட்டகத்துல போனாங்க. இன்னும் வேகமா வரும். ஆனால் இது 5000 ஆண்டுகளால் ஒரு தனி மனிதனுடைய அழைப்பு உலகம் முழுவதும் பெருமானார் விளக்குறாங்க. யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பை கேட்டாரோ அவர்கள் எல்லாம் காபாவிற்கு அல்லாஹ் எப்படி சொல்றதுன்னா நடந்து வருவார்கள். போனா வருஷம் கேரளால இருந்து ஒருத்தர் கிளம்பி போனாரா? ஒரு வருஷம் நடந்து போனாரா? சொல்லுங்க. நடந்து வருவார்கள், ஒட்டகங்களில் பயணிப்பார்கள். எல்லா சாத்தியக்கூறுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினார். அழைப்பு யாருடையது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழைப்பு. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜிகளுக்கு எச்சரிக்கையா சொல்றாங்க, சில நேரங்கள்ல ஷைத்தான் நம்மளை தொழுகைக்கு கூப்பிடுவோம். ஷைத்தான் ஆமா அதிசயமா இருக்கும். ஒரு சாமி தூங்கிட்டாரு, ஷைத்தான் வந்து எழுப்பிட்டார். எத்தனையோ பஜ்ருக்கு போகணும். ஆச்சரியமா இருக்கு. தூங்க வைக்க வேண்டியவன் எழுப்பி விடுகிறானே. போய் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொன்னார், இப்படி ஷைத்தானே என்னை எழுப்பி விட்டுட்டான், நீ என்ன செஞ்சான்னு கேட்டாங்க. நேற்று ஃபஜ்ர் மிஸ் ஆயிடுச்சு, நேற்று ஃபஜ்ர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால நாள் ஃபுல்லா அழுதுட்டே நபி அல்லாஹ் தூங்கிட்டேன். அல்லாஹ் இப்ப நாள் ஃபுல்லா அழுதவன் அல்லாஹ் என்ன செய்வான்? ஷைத்தான் அவனை கெடுக்க நினைச்சா அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டான். அதனால ஷைத்தான் பார்த்தாங்க, உங்களுக்கு போனஸ் எல்லாம் கிடைக்க கூடாது, சம்பளம் கிடைச்சா போதும், எதெல்லாம் பதில் சரியா? குறிப்பாக குர்ஆன் சொல்லுது, ஹாஜிகளை
செய்கிறார். மோகின்களே அற்புதமான வரலாற்றை நாம உள்வாங்கினாதான் அந்த என்ன சொல்றது தக்குவா, அந்த ஹஜ்ஜின் மீதும் உம்ராவின் மீதும் இருக்கிற ஈடுபாடு அதிகரிக்கும். மோகின்களே, இந்த வரலாறுகளை நாம உள்வாங்கி கொண்டு உள்ள பயணிக்கிறோம். புனிதமான காபத்துல்லாஹ், அதனுடைய வரலாறுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், இப்படி எல்லாம் இந்த வரலாறுகள் எல்லாம் தொடங்கி கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவுக்கு வர்றாங்க, காபாவை கட்டுகிறார்கள். அதுக்கு முன்னாடி மகன் அறுத்து பலி கொடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் நிகழ்வுக்கு பிறகு உலகளாவிய இபாதத்தாக இதை பிரகடனம் செய்த பொழுது அன்னைக்கு தொடங்கினது. நான் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு போனோம், போயிட்டே இந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, மனித ஏற்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. அங்கெல்லாம் போர்டு வச்சிருப்பாங்க, துயூபுர் ரஹ்மான். ஹாஜிகளுக்கு பேர் என்னன்னா அல்லாஹ்வின் விருந்தாளிகள். சவுதி அரசாங்கத்தினுடைய விருந்தாளிகள் அல்ல. யாருடைய விருந்தாளிகள்? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவரு மன்னருக்கு பேர் எப்படி சொல்லிக்கிறாரு? காதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், இரண்டு அரபுகளின் பணியாளர் அப்படி போட்டுக்கிறார். யாரு? மன்னர். நம்மளா இருந்தா என்ன செஞ்சுக்கிறோம்? ஏகப்பட்ட பதவிகளை போட்டுவோம் இல்லையா? தன்னை பணியாளர் தான் சொல்றாரு. இப்ப மோமின்களே, இப்ப இந்த காபத்துல்லாஹ்வுடைய இந்த வரலாறு எல்லாம் முடிஞ்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுக்கிறார்கள், மக்கள் வர்றாங்க. அது ஒரு விதமான ஹஜ் நடந்தது. பண்டைய காலத்தினுடைய வழிமுறைகள்ல முறையற்ற செயல்கள் ஹஜ் நடந்தது. இந்த மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இருக்கும்ல, அந்த இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா உயர் ஜாதிக்காரர்கள் மேல தட்டுவாங்க. இந்த ஜாதி வாரியான ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அந்த சமூகத்துல மாறி போனது. காபத்துல்லாஹ்விற்குள் விக்கிரகங்கள் வந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியிலே அனுப்பப்பட்ட பொழுது உலகம் முழுமைக்குமான தௌஹீத், இபாதத் எல்லாவற்றையும் முறைப்படுத்தி கொடுத்த பெருமானார் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. முதல் இஸ்லாமிய ஹஜ் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில நடந்தது. 9ஆம் ஆண்டு பெருமானார் சுமார் 1,00,000க்கும் அதிகமான மக்களோடு ஹஜ், இஸ்லாத்தினுடைய முதல் ஹஜ்ஜை பெருமானார் நிறைவேற்றாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கான காலங்கள் முடிகிறது, வஃபாத்தாகிறார்கள். இந்த ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அப்படி செய்யுங்கள். நான் எப்படி சொல்லுங்க, நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அதே போன்று ஹஜ் செய்யுங்கள். அதனால இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள், அதனுடைய சிறப்புகள் யாவும் நேரடியாக பெருமானாரினால் வழி நடத்தப்படுகிற அமல். அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது இந்த பூமிக்கு பேர் ஹரம். இந்த பூமிக்கு பேரு ஹரம். ஹரம்னா என்ன? மரியாதைக்குரியது. ஹராம்னா கிடையாது, மரியாதைக்குரியது. ஏன்னா பள்ளிவாசல் பேரு மஸ்ஜிதுல் ஹராம். குடிக்கிறது ஹராம்னு ஏன் சொல்றானா? குடிக்காம இருக்கிறது கண்ணியம், குடிக்காம இருக்கிறது மரியாதைக்குரியது. அப்ப இந்த ஹரம் இது எப்படி தீர்மானிக்கப்பட்டது? ஹரம் இந்த பகுதிகள் சொல்றாங்க இல்லையா, எல்லாமே ஹரம் கிடையாது. நீங்க ஜித்தால இருந்து போகும்போது ஒரு ஹால் போட்டிருப்பாங்களா? ரேஹால் வந்துருச்சு இல்ல, ஹரமின் எல்லை தொடங்கி விட்டது. அதே மாதிரி ஆயிஷா பள்ளி, அது ஒரு ஹரமின் எல்லை. ஒரு 25 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு ஹரம் அப்படின்னா அங்கு கொலை, கொள்ளை, திருட்டு, இந்த மாதிரி பாவ காரியங்கள் நிகழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஏற்படுத்தினார். இந்த எல்லைகள் எப்படி வைக்கப்பட்டதுன்னு சொன்னா, காபத்துல்லாஹ்ல ஒரு கல் இருக்கா இல்லையா? என்ன கல்? என்ன கல்? அஸ்வத் கல், ஹஜருல் அஸ்வத் கல்கள். ஆனா இது வரப்போது வெள்ளக்கல்லா இருக்கு. அடியார்களுடைய பாவங்களை உறிஞ்சி உறிஞ்சி அது கருத்து போய்விட்டது பெருமானார் சொன்னாங்க. ஓகேங்களே,
இந்த கல் இருக்காங்க காபத்துல்லா வச்சிருக்காங்களே, இது வெளிச்சம் தரக்கூடிய கல்லா இருந்துச்சு. எவ்வளவு தூரம் அதனுடைய வெளிச்சம் டார்ச் அடிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் வெளிச்சம் போடுறது அங்க மார்க் பண்றோம் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அல்லாஹ் ஹரமின் எல்லைகளை தீர்மானித்தான். சும்மா இல்ல, அந்த ஹத்துல் ஹரம் அப்படின்னு அங்கங்க பவுண்டரி போட்டு வச்சிருப்பாங்க. இதுவெல்லாம் ஹரமினுடைய எல்லைகள். இங்க அந்த எல்லைக்குள்ள போயிட்டீங்கன்னா செடிய புடுங்க கூடாது, கொசுவை கொல்லக்கூடாது, எந்த உயிரினங்களையும் கொல்லக்கூடாது இல்லையா, சண்டை போடக்கூடாது, இப்படின்னு ஹரமிற்கான கட்டுப்பாடுகள் ஹஜ்ருல் அஸ்வதுடைய வெளிச்சத்தை வைத்து அல்லாஹ் தீர்மானித்து தந்தார். அதே மாதிரி இந்த புனிதமான இபாதத்திற்கு வரக்கூடிய ஒருவர் அவர் புரியணும், உயிரோடு மறுமை பயணத்தை அனுபவிக்கிற பாக்கியம் ஹாஜி. உயிரோடு இப்ப எஹராம கட்டிட்டு அப்படி குடிமுத்தூர் வரைக்கும் வந்துட்டு போங்கள, கட்டுவீங்க சொல்லுங்க, வந்துட்டு போங்கள, தெரிஞ்ச 4 பேருக்கு குறிப்பா அட்மிட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனால் அந்த பயணத்துல அவர் உற்சாகத்தோடு கஃனானை தான் அணிகிறார் இல்லையா? கஃனானை அணிகிறார், குளிப்பாட்டுறாங்க, இவர் குளிச்சுக்கிறார், அங்க போர்த்தி விடுகிறாங்க, இவரை கட்டி கொடுக்கிறார். இவருக்கான சில கட்டுப்பாடுகள். அப்போ இந்த பயணத்தை தொடங்கி அங்க நுழையும் பொழுது அல்லாஹ் சில எல்லைகளை வைத்திருக்கிறான். அந்த எல்லைகள் எல்லாம் மீகாத். சொல்லுங்க, மீகாத். மீகாத் வந்துருச்சுன்னு பிரேக்ல சொல்லுவாங்க. அந்த எல்லையை இஹ்ராம் இல்லாமல் தாண்டினால் அவர் திரும்ப வந்து எங்க வரணும், எல்லைக்கு வந்து நியத்து செய்து மறுபடியும் நுழையும். இது சாத்தியமா? நடைமுறையில சாத்தியமா? அதனாலதான் இதெல்லாம் இங்க சண்டை போட்டுக்குவாங்க. எங்க நியத்து பண்றது, ஏர்போர்ட்ல பண்றது. அப்ப ஒருத்தர் சொல்லுவார், அதெல்லாம் பிளைட்ல பண்ணிக்கலாம், தூங்கிட்டேனா மறந்துட்டேனா, இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லை. அப்போ பல எல்லைகள் இருக்கு. ஈரான் ஈராக்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு, பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு, அமெரிக்கால இருந்து வரக்கூடியவர்களுக்கு, இப்படி இந்திய வழியாக பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஆகாய மார்க்கமாக எலம்லம் பகுதியை கடக்கும் போது பிளைட்ல சொல்லுவாங்க, நீங்கள் எல்லையை தாண்ட போகிறீர்கள். இந்த எல்லை யாருடைய எல்லை? இந்த எல்லை பார்த்தா எப்படி ஒரு திட்டத்தை போட்டு காபத்துல்லா, அதை சுற்றிலும் ஹரம், அதனுடைய நுழைவு வாயில்கள், இஹ்ராமுடைய நுழைவு வாயில்கள், இப்படி எல்லாம் அல்லாஹ் வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பரிசுத்தமான மண்ணுக்குள் யார் நுழைகிறாரோ அல்லாஹ் தந்த முதல் பரிசு நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார் இல்லையா? இரண்டாவது, ஒரு சாமானிய மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய அந்தஸ்து என்னன்னா, ஹாஜி உம்ரா செய்யக்கூடியவர், அவர் முழு சமுதாயத்தினுடைய தூதர். முழு சமுதாயத்தினுடைய, அவன் ஹஜ்ஜுக்கு போறான், உம்ராக்கு போனேன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து முசாஃபா செஞ்சு கட்டி பிடிச்சு துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்களே, ஏன் சொல்லுங்க? எங்கள் சார்பாக நீங்கள் போகிறீர்கள், உங்க காசு தான் போறீங்க, உங்க கடமை நிறைவேற்ற போகிறீர்கள். ஆனால் உங்களுக்கான அந்தஸ்து என்னன்னா, மொத்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக போறதுனால உங்களுடைய துஆவை சொல்லுங்க. ஆதியாரங்க உட்கார்ந்து அல்லாஹ் என்னுடைய நண்பரை நீ மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்கிறான். என்னுடைய குடும்பத்தாரின் கஷ்டத்தை நீக்கி இவருடைய துஆவையும் ஏற்றுக்கொள்கிறான், இவருடைய இஸ்திக்பாரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்புறம் என்ன? காபாவை பார்த்தவுடன் கேட்கப்படுகிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சாமானிய மனிதர் 1க்கு 1,00,000 நன்மைகளை பெறுகிறார். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா எவ்வளவு? ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா, ஒரு ரியால் கொடுத்தா, இது வாழ்க்கையில ஒரு 20 நாள் காபாவில் நீங்க தங்குறீங்கன்னா எத்தனை கோடி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு. இத்தனையோ ஒரு ஹாஜி உள்வாங்கிட்டு போகணும். நம்முடைய எண்ணம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஒப்பற்ற தியாகம் நிறைந்த வாழ்வு, பெருமானார் பிறந்த பூமி, குர்ஆன் இறங்கிய பூமி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன பூமி, தினம் தினம் 120 ரஹமத் இறங்குது. தினம் தினம் ரஹமத்துக்கெல்லாம் அளவு சொல்ல முடியுமா?
சொல்லுங்க, விளங்குறதுக்காக சொல்றேன். 120 ரஹமத்துல தவாப் செய்யக்கூடியவருக்கு 60 ரஹமத், தவாப் செய்யக்கூடியவருக்கு 60 ரஹமத். அப்புறம் தொழுகக்கூடியவருக்கு 40 ரஹமத். வெறுமனே காபாவை பார்ப்பவருக்கு 19 ரஹமத். இந்த ஒண்ணு இருக்கா இல்லையா, ரஹமத்தோட வெயிட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒண்ணு இருக்கா இல்லையா, இந்த ஒண்ணு உலகம் முழுவதிலேயும் இமாமுடைய தலையில் இறக்கப்படும். இமாமுல இருந்து பின்னால் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அது பாஸ் ஆகும். தொழுது விட்டு வெளியே சென்றால் நீங்கள் பார்க்கிற செடி கொடி மரம் உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லோருக்கும் பரவுது. ஒரு ராமத்துல உலகம் வாழுதுன்னு சொன்னா 119 ராமத்தை பெறக்கூடிய ஆஜி சொல்லுங்க, சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். இப்ப அந்த வெயிட்ட தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல்ல விஷயம் என்னன்னா, நான் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம், பயங்கர நன்மைகள் எல்லாம் இருக்கு. அதனால் எங்க ரொம்ப உயர்வான விஷயங்கள் இருக்கோ அங்க கண்டிஷனும் ஜாஸ்தியா இருக்கும். ஜனாதிபதி மாளிகை நாட்டிலேயே மிக முக்கியமான இடம். அங்கதான் என்ன இருக்கும், பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். எல்லாருமே போக முடியாது இல்லையா. உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் காபத்துல்லாஹ்னா அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், அங்க குறும்பு பண்ணனா தண்டனையும் கடுமையா இருக்கும். அங்க சொல்லுங்க, குறும்பு பண்ணன, குறும்புனா என்னது, சட்ட சச்சரவு, ஆகாத பேச்சுக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். ஹஜ்ஜுன்னு ஆரம்பிச்ச உடனே அவன் சொல்ற பாடம், ஹஜ் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் என்ன கிளாஸ் எடுக்கறா பாருங்க. ஹஜ் உங்களுக்கு கடமையாகி வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க சண்டை போடாதீங்கங்கறாங்க. நீங்க ஆமா அருவருப்பான வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள், தர்க்கம் பண்ணாதீங்கங்கறாங்க. வேற ஏதாச்சும் அல்லாஹ் சொன்னானா ஒண்ணு கிடையாது. இதுதான் உங்களுடைய இபாதத்தை அழித்து விடுகிற செயல்கள். என்னென்ன பேச்சு, அருவருப்பான பேச்சு, சண்டை சச்சரவு. ஏன்னா இது ஒரு பிரயாணம், உலக நாடுகளில் இருந்து எல்லா மக்களும் கூடுறாங்க இல்லையா. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் விஷயமாகிய நான் எங்க போறேன் இதனுடைய மாண்புகளை உணரும். அதே மாதிரி மதீனாங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஊருன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட ஊர். எப்போ, பெருமானாருக்கு 800 வருஷத்திற்கு முன்பு ஒரு மன்னர் படையெடுத்து வர்றார். ஒரு மன்னர் படையெடுத்து வர்றார். அன்னைக்கு மதீனாவுக்குள் 400 உலமாக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன சோறெல்லாம் ஆக்கிட்டு போய் மன்னரை பார்க்கறாங்க. எங்க ஊர் மேல நீங்க படையெடுக்க வேண்டாம். என்னடா ஆச்சரியமா இருக்கு, சண்டைக்கு வந்தா சண்டைத்தானே வருவாங்க, இவங்க சோறாக்கி கொண்டு வந்து கெஞ்சுறாங்களே அப்படிம்போது அந்த உலமாக்கள் சொன்னாங்க, நாங்க காலகாலமா காத்திருக்கிறோம், கடைசி நபி இந்த மண்ணுக்கு வருவார். கடைசி மணி நபி எங்க வருவாரு, இந்த மண்ணிற்கு வருவார். தாருல் ஹிஜ்ரத், அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆச்சரியப்பட்டார். ஓ, இப்படி ஒரு செய்தி இந்த மதீனாவுக்கு இருக்கா? 50 பெயர்களால் அழைக்கப்பட்ட ஊர். உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மறுநாள் காலையில வந்து மதீனாவை பார்த்துட்டு காசை கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி, என்னுடைய சார்பாக அந்த நபி வந்தா இந்த வீட்டை அவருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள். இது எப்ப நடக்குது? எப்போ? பெருமானார் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் வருகிற ஹிஜ்ரத்தினுடைய பூமியை அல்லாஹ் தீர்மானிச்சார். காத்து கிடந்தார். அதனாலதான் அதுவும் ஹரம். எது? மதீனாவும் ஹரம். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவை விட்டு போன பிறகு ரொம்ப கவலையில இருந்தாங்க. அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க, நிறைய கொடுத்த, நான் மதீனாவுக்கு கேட்கிறேன், மக்காவுக்கு கொடுத்த அளவை விட டபுள் மடங்கு எது கொடு, மதீனாவுக்கு கொடுத்தாங்க. அதனால நான் ஒரு சுருக்கமா முதல்ல நம்ம போற இடத்தினுடைய மாண்பு, அந்த உயர்வுகளை நீங்க செய்யற ஒவ்வொன்றுக்கும் 1 லட்சம் நன்மை கிடைக்கும்னு சொன்னா உங்க வாய் என்ன செஞ்சது? சொல்லுங்க, என்ன செஞ்சது?
தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? வாய்ப்பை ஏற்படுத்தி தவாஃபிலேயே இருப்போம். ஒண்ணும் முடியலையா, உட்கார்ந்து காபாவை பார்க்கிற வாய்ப்பாவது கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது, நாம செய்ய போற அமல்களை இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு உம்ரா, ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு உம்ரா. இரண்டாவது ரமதானில் உம்ரா, மூன்றாவது ஹஜ். இதைத்தான் நம்ம செய்ய போறோம். சரியா? இப்ப சாதாரண உம்ரா, ரமதானுடைய உம்ரா அமல் ஒன்றுதான். ரமதானில் யார் உம்ரா செய்கிறாரோ என்னோடு ஹஜ் செய்த நன்மையை பெருமானார் சொன்னார். இது எப்ப நிகழ்ந்ததுன்னு சொன்னா, ஒரு சாதிய பெண் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க ஹஜ்ஜுக்கு கிளம்புறீங்க, உங்களோட ஹஜ் செய்யற பாக்கியம் பெரும்பாக்கியம் அல்லவா? எல்லாம் தயாராயிட்டோம். என் கணவர் வண்டியில இடம் இல்லைன்னு நம்ம வீட்டுக்கு போயிட்டாரு. குடும்பத்துல சண்டை. நான் எல்லாருக்கும் சொல்றேன், ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறவங்க சில பேர் தத்துவமா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, முதல்ல நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், அப்புறம் பேபியை கூட்டிட்டு போறோம். அது பல நேரங்களில் வாய்ப்பு இல்லாமல் ஆயிடும். போகும்போது யாரோட போயிருக்கணும்? மனைவியோடு போயிருக்கணும். அவர் சொல்றாரு, வாகனத்துல இடம் இல்லை. அந்த காலத்துல வாகனங்கிறது ஒட்டகம். இப்ப நம்ம அச்சு முடிச்சுட்டு வந்து பெருமானார் அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், பெரிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேனே. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு பெருமானார் சொன்னாங்க, ஒன்று கவலைப்படாதம்மா, ரமலானுடைய மாதத்தில் உம்ரா செய்யுங்கள், என்னோடு ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ். இப்ப இந்த உம்ரானா என்ன அப்படின்னா, நாடுதல். உம்ரானா எதை நாடுறது? சொல்லுங்க. காபத்துல்லாவை நாடி செல்லுதல். இப்போ இந்த ஹஜ் உம்ரா இதுல வருடம் முழுவதும் செய்யலாம். எது? உம்ரா. காலையில் செய்யலாம், ராத்திரியில் செய்யலாம், எந்த மாதத்திலும் செய்யலாம். சாதாரண மாசத்துக்கும் ரமதானுக்கும் இந்த வித்தியாசம் இவ்வளவுதான். ஆனா ஹஜ் அப்படி அல்ல. துல் ஹஜ் மாதமாக இருக்க வேண்டும். பிறை 8 to 13 வரையிலும் அந்த நாட்களில் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இந்த இடங்களில் நிறைவேற்றப்படுகிற அமல் ஹஜ். வித்தியாசம் தெரிஞ்சதா? பைசா வித்தியாசம் புரிஞ்சதா? அமல் ஒன்றுதான். இந்த காலங்கள் மாறுறதுனால ஹஜ் வேறு, உம்ரா வேறு. இப்ப முதல்ல நம்ம உம்ராக்குள்ள போயிருவோமா? சொல்லுங்க, உம்ராக்குள்ள போயிருவோமா? இதெல்லாம் அப்படியே சடவா இருக்கு. எங்க பள்ளிக்கு வந்தீங்கன்னா சூடா இருக்கு, உங்க பள்ளி கூலா இருக்கு. அதனால தூக்கம் வந்து ஒரு தடவை தன்மையா சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம உம்ராவுக்கு போவோம், அடுத்த ஹஜ்ஜுக்கு போயிடுவோம், இன்ஷா அல்லாஹ் நிறைவு போயிடுவோம். நீங்களே சொல்லுங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ போற டைம் இருக்கு இல்லையா, காபாவை பத்தி படிக்கணும், வரலாறுகளை படியுங்கள். என்ற செய்திகள் தான் நமக்கு உற்சாகத்தை தரும். இல்லைன்னா போன வந்தாங்க, பெரிய எஃபெக்ட்லாம் இல்ல. ஒரு அசரத்தே கிட்ட கேட்டாரு, ரொம்ப பயான்ல அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் சொன்னேன், இங்க இருந்தாதான் அங்க இருக்கும், இல்லைன்னா கட்டிடம் கட்டிடம் தான். இது மனசு அளவுல எங்க அல்லாஹ்வை பார்த்துருக்கிறோம், நல்லா பார்த்து நம்பி தானே இருக்கிறோம். இந்த காபா சார்ந்த எல்லா விஷயங்களும் நம்பிக்கை தான். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, பார்வையில பார்க்கறத நினைச்சிட்டாரு. ஒண்ணுமே இல்லைங்க. அதனால எவ்வளவு படிக்க முடியுமோ படிக்கணும். முயற்சி பண்ணுவோமா? இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ஜினுடைய பாடத்தை சொல்லப்படும். ஆஜில இன்ஷா அல்லாஹ்
இந்த புனிதமான உம்ரா பயணத்தினுடைய முதல், அதுக்கு முன்னாடி நம்ம ஹஜ்ஜா இருந்தாலும் உம்ராவா இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை தயார்படுத்திக்குவாங்க. உங்களை என்ன தயார்படுத்திட்டு வர்றது? அந்த காலத்துல ஹஜ் உம்ராவுக்கு அந்த காலத்துல நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் மக்கால உட்காந்துக்குவாங்க, எங்கேயாவது படுத்துக்குவாங்க. இது யாருக்கு இடைஞ்சலாகும்? அங்க இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சலாகும். அப்புறம் சாப்பாடு போய் எல்லாத்தையும் கேட்பாங்க, சோறு கொடுங்க. எல்லாம் சொல்றேன், இப்படி எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது. நீ எங்க தங்க போறேன்னு முடிவு பண்ணிக்கோ. உனக்கு சாப்பாடு என்னங்கிறத நீ ஏற்பாடு பண்ணு. கரெக்டா? உன்னை தயார் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றா. இந்த புனித பயணிகள் தங்களை தயார்படுத்தி கொண்டு வர வேண்டியதில் மிக முக்கியமானது தக்வாவை கொண்டு வாருங்கிறது. இப்ப நான் நேற்று வரைக்கும் எப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, கிளம்பியாச்சு. இந்த பயணமும் சரி, இந்த பயணத்திற்கு பின்னாலும் சரி, ஒரு ஆட்சி என்ன நினைக்கிறேன்னா, ஹஜ்ஜுக்கு போறோம் அல்ஹம்துலில்லாஹ், இனி நான் எப்படி வாழ போறேங்கிற பயம். அதெல்லாம் இப்ப நம்ம காலத்துல அது எல்லாம் பண்ணிக்கணும். எல்லாமே ரொம்ப சாதாரணமா போச்சு. போயிட்டு வந்தவர் பட்டி பக்கமே காணும், தைரியமா பாவம் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களே, ஒரு காலம் வரும் சுற்றுலாவுக்கு வருவாங்க, என் சமூகத்தினுடைய பணக்காரர்கள் சுற்றுலாவுக்கு வருவாங்க, உலமாக்கள் பெருமைக்கு வருவாங்க, நடுத்தர மக்கள் வியாபார நோக்கத்தில் வருவாங்க, ஏழைகள் யாசகம் கேட்டு வருவாங்க. இந்த சடங்கு சபைக்கு இன்னும் சொல்ல போனா, அதான் சொன்னேன், மறுபடியும் ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னா நீங்க போலியா? இது பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆக்கிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டாரு, மாமா போயிட்டாரு, அவரும் மௌத்தா போயிட்டாரு, நீ போக வேண்டியதுன்னா இது இந்த சமூகத்தினால உருவாக்கப்படும். நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம். ஹஜ்ஜுக்கு போலியா? இந்த ஆள் என்ன பண்றாங்க, வீட்டை போக்கியத்துக்கு வச்சுட்டு போற. என்ன கொடுமை! சில பேர் வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, போறதே திருத்தலுக்கு. மௌத்தா போயிட்டா வச்சுக்கலாம், என்ன ஆகும்? அதனால இந்த ஹஜ்ஜுக்கு முன்பு ஒரு குறைந்தபட்சம் பயம் இருக்கணும். என் வாழ்க்கையில் அல்லாஹ் தர பெரிய வாய்ப்பு இந்த ஹஜ்ஜு, என் பாவங்கள் மன்னிக்கப்படுது, அன்று பிறந்த குழந்தையாக நான் மாற்றப்படுறேன், ஒரு கால் மரணித்து விட்டால் எனக்கு சொர்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றார், எஹராம கட்டிட்டு ஒருத்தர் போற வழியில மௌத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கல, அவருடைய நிலை என்ன ஆகும்? மறுமையில எழுப்பப்படும் பொழுது எல்லாமே ஐயோ எந்திரிப்பாங்க, இவர் மட்டும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் எந்திரிப்பார். இல்லையா? மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ஹாஜியில் எடுத்து வச்சிருக்கிறார். அதனால முதல்ல நான் சொல்றது என்னன்னா, சட்டம் சம்பிரதாய சடங்கெல்லாம் நிறைய பேர் என்ன ஊரெல்லாம் கடன் வச்சிருப்பாங்க. வந்து பார்த்துக்கலாங்க, என்ன இஸ்ராயல் உங்க மச்சானா சொல்லுங்க, கடனை முடி அல்லது கடனுக்கான ஏற்பாடு சிம்பிள். எங்க நான் ஹஜ்ஜுக்கு போறேங்க, எது இருந்தாலும் என் மகன்கிட்ட பாருங்க, நான் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சு செய்யலாமா இல்லையா? இவர் மகனை நம்ம பார்க்க, அதான் பிரச்சனை. குறைந்தபட்சம் நான் சொல்றேன், நம்ம காலத்தினுடைய பலகீனமான இந்த சூழ்நிலையில பாவங்களை குறைக்கணும், தவறுகளை விடணும், தொழுகையை பேணுதலா எடுத்துக்கணும், நம்முடைய பேச்சு கண்ணியமா இருக்கணும், ஹலால் ஹராம் பார்க்கணும். இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமை என்பதோடு, தாய் தகப்பனுடைய பொருத்தம் இல்லாமல் 100 ஹஜ்ஜு பண்ணாலும் அவர் ஹாஜி ஆக முடியாது. ஹஜ்ஜு போயிட்டு விட்டாரு, எங்க அத்தான்னு சொன்னீங்களா? அத்தாவுக்கு நமக்கு 13 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை, உனக்கு அல்லாவுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஹஜ் செய்தால் செல்லாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்றது தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் இந்த டிராவல்ஸ்காரங்க மண்டை கழுவி ஒரு அஜர்த்து 50 பொம்பளை, மஹரம் இல்ல, சொல்லுங்க, மஹரம் இல்ல, செல்லாது. சவுதி கவர்மெண்ட் சென்றுட்டான், அவன் சொன்னா சட்டமாது. இதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, தஸ்மீம் பண்ணி எடுத்துட்டு அவுலியாக்களா மாற வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு மூமினாக செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்யணும், தொழுகையை தொடங்கிடணும், வரவு செலவுகளை
சரி பண்ணிக்கணும். வரவு செலவுகளை எங்க நான் ஹஜ்ஜுக்கு போறேங்க, தப்புன்னு எல்லாம் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. இன்ஷா அல்லாஹ் திரும்பி வந்தா அது எல்லாமே சரியாயிடும். நான் வரலன்னு சொன்னா என் சொத்தை வித்து உங்க கடன் எல்லாம் பண்ணலாமா இல்லையா? வசியத்தை செய்யணும். தினம் தினம் வசியத்தை எழுதி வைக்கணும்னு ஹதீஸ்ல வருது. அப்படியே கிளம்பிடுறாரு. சரி, அதே மாதிரி இந்த மாதிரி மனிதர்களை பொருத்த செய்யணும். எவ்வளவு சண்டை போட்டுருக்கோம் அதெல்லாம். அந்நியர்களை விட குடும்பத்துல அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தை இல்ல. அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான், உறவுகளை துண்டித்தவனை அல்லாஹ்வும் துண்டித்து விடுகிறான். எந்த இபாதத்துமே ஏற்கப்படாது. உறவுகளை துண்டிச்சா உறவனா அத்தா அம்மா, கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, இந்த சமூகத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் தம்பிகள்லாம் எங்க அண்ணன் சொல்றீங்களா போற தெரியுங்களா அவரு பார்க்க வேண்டியது. இங்கதான் நாம தோக்குறோம், செய்தான் ஜெயிக்கிறோம். இப்ப இதுல எல்லாம் கவனம் செலுத்துவது ஹஜ்ஜினுடைய முதன்மையான கடமை. அப்ப கவலைப்படுறோம், அத்தா அம்மாவுக்கு சரியா நம்ம பணிவிடை செய்யல அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க கபர்ல இருக்கிறாங்க, நேர கபிரிஸ்தானுக்கு போ, ஒரு ஜியாரத்து பண்ணு. யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில தாய் தகப்பனுக்கான கடமைகளை நான் சரியா செய்யல, நீ மன்னிச்சிடலாம்ல. இது அவர் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு காரணம். பெருமானார் சொன்னாங்க, இதெல்லாம் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் நீங்க அரசாங்கத்துல போறீங்களோ தனியார போறீங்களோ, ஹஜ்ஜுக்கு முன்னாடி மக்காவுக்கு போறீங்களோ அல்லது மதீனாவுக்கு போறீங்களோ, எப்படி இருந்தாலும் நம்முடைய பயணம் மதீனாவுக்கு போயிட்டா யாரும் தேவையில்லை. அங்கிருந்து மக்காவுக்கு வரும்போது என்ன செய்யணும், யாராமோடு வரும். இப்ப நம்ம இப்படி வச்சுக்கலாம், இங்க இருந்து போய் தமத்தோ அப்படிங்கிற முறையில நம்முடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற போறோம்னா முதல்ல உம்ரா செய்யணும். உம்ரானா ரொம்ப எளிமையான அமல். நான் சொல்றதை திரும்பி சொல்லுங்க. இஹ்ராம், தவாஃப், சஇ, முடிக்கடைதல், அவ்வளவுதான். சொல்லுங்க. இஹ்ராம், தவாஃப், சஇ, முடி வெட்டுதல் அல்லது மொட்டை அடித்தல், அவ்வளவுதான். இப்ப முதல்ல நாம எங்க இருந்து கிளம்புறோமோ அதற்கு முன்னாடி பேணுதல்ங்கிற அடிப்படையில விமான நிலையத்தில் இருந்து நீங்கள் யாராமோடு புறப்பட்டு விடுங்கள். அதான் நல்லது. ஒரு தடவை போயிட்டு வந்தோட சொல்லுவாங்க, அந்த பிளைட்ல நாங்க சவுதியில கட்டுவோம், துபாயில இருந்து வரவங்களா அவங்க வாரம் உம்ராக்கு போறாங்க, நம்ம அப்படியா? அதனால விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு இஹ்ராமோடு நீங்கள் தயாராகிக் கொள்வது சால சிறந்தது. உம்ராக்கு போறோமா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இஹ்ராமுக்காக குளிக்கிறேன். நகமெல்லாம் வெட்டி ரோமங்கள் எல்லாம் எடுத்து நம்மளை சுத்தப்படுத்திட்டு உடம்பையும் சுத்தப்படுத்தணும். நல்ல விதமா குளிக்கணும். என்ன சொல்லி குளிக்கணும்? சொல்லுங்க, ஒரு மாதிரியா பார்க்கறீங்க. இஹ்ராமுக்காக குளிக்கிறேன். இன்னைக்கு தான் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? குளிச்சுட்டு வந்த உடனே தையல் இல்லாத ஆடை கீழே ஒண்ணு நம்ம சௌரியத்துக்கு போட்டுலாம். அதே நேரத்துல இப்படி எல்லாம் போட்டு சுத்த கூடாது. இப்படி போட்டுட்டு இந்த கையை தூக்கினா கம்ப்ளீட் தெரியுது, இடுப்பு தெரியுது, அப்படிலாம் அனுமதி இல்லை. ஃபுல்லா பேக்கப் பண்ற டெக்னிக்கலை இஹ்ராம் வாங்கி வச்சு வீட்டுல கட்டி பழகணும். போற அன்னைக்கு எடுத்து உடனே கூடாது. அதுல ஒருத்தர் கூப்பிட்டு அதுல கட்டி விடுங்க. முன்னாடி என்ன செய்யணும்? இஹ்ராம வீட்டுல கட்டி பார்த்து பழகணும். இஹ்ராமுக்காக குளித்து இஹ்ராமுடைய அணிந்து இஹ்ராமுடைய நஃபில் 2 ரக்காத் நீங்க வீட்லயோ லாட்ஜ்லயோ ஏர்போர்ட்லயோ தொழுது முடிச்சிட்டோம்னா தொழுத உடனே இப்ப உம்ராவுடைய நியத்து செய்யணும். உம்ராவை நாடி சொல்லுங்க, நியத்து செய்கிறேன், லேசாக்கி தந்து கபூல் செய்வாயாக. நீங்க இந்த ஹஜ் உம்ரா எல்லா துஆவிலையும் இந்த 2 வார்த்தை வரும். அல்லாஹ் லேசாக்கி தந்து கபூல் செய்வான். அல்லாஹ் லேசாக்கி கொடுக்கணும், அப்புறம் கபூல் செய்யும். என்ன லேசாக்குறதுனா என்ன? இவர் அப்படியே ஏர்போர்ட்ல வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறார். அஜய் கூப்பிடுறாங்க, அவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு, போன் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எந்த பிளாட்பார எந்த கேட்ல எப்படி போனாங்கன்னு தெரியல. சேஃப்டி மாதிரியே உட்கார்ந்து கிழக்க மேக்க ஓடுறாரு. 1/2 மணி நேரத்துல வேத்து புந்துட்டாரு. சிக்கல் தானே?
சொல்லுங்க, சிக்கல் தானே. இன்னொருத்தர் கவனமா உட்கார்ந்து லப்பைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஹஜ்ஜி வாங்க போலாம் போயிட்டார். லேசா ஏர்போர்ட்ல போய் ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. இதான் விஷயம், இதான் விஷயம். எல்லாத்திலேயும் அல்லாஹ் லேசாக்கி தரணும். அதனால இஹ்ராமுக்காக குளிச்சு 2 ரக்காத் தொழுது நியத்து அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இஹ்ராம் ஃபர்து. இஹ்ராம் ஃபர்து அப்படின்னா இஹ்ராம் இல்லாம உம்ரா கூடாது, ஹஜ்ஜும் கூடாது. இந்த இஹ்ராம் அணியும் போது தாய்மார்கள் இருப்பதனால கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இதுல எந்த கன்ஃபியூஸும் ஆகக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற மாதவிலக்கு என்பது துயரம் அல்ல. மாதவிலக்கு சொல்லுங்க, மென்சஸ் பீரியட் ஆகுது, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. கிளம்ப போது அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா குளிக்கலாம் அல்லது ஒது செஞ்சுக்கலாம். அவங்களால தொழுக முடியாது, தொழுக கூடாது. நியத்து பண்ணிக்கலாம், லப்பைக் சொல்லிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். அவங்க எதுல இருக்காங்க? இஹ்ராம்ல தான் இருக்கிறாங்க. மக்காவுக்கு போய் காபத்துல்லாஹ்ல தவாப் செய்ய முடியாது. சுத்தமான பிறகு குளிச்சு சொல்லுங்க, உம்ராவை ரொம்ப எளிமையா இருக்கு. இதுக்கு கஷ்டப்படுத்திட்டு சில தாய்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு டாக்டர் போய் பார்த்தோம், மாத்திரைகளை வாங்கி முன்பின்னுக்காக முயற்சிக்கிறார்கள். அது சில நேரங்கள்ல ஒவ்வாமை ஏற்பட்டு ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பீரியட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இபாதத்தெல்லாம் கெட்டு போயிரும்ல, அதனால பிஃபோரா வர வைக்கிறதுக்கு டேப்லெட் போட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா, ஹஜ்ஜு முடியிற வரைக்கும் அவங்க பீரியட்ஸ்லயே இருக்கும். அதாவா இல்லையா? அதுக்கு பொறுமையா இருந்தா 3 நாள் தான் என்ன ஆயிரும். ஆயிஷா நாயகி அழுகுறாங்க, யா ரசூலுல்லாஹ் வந்த இடத்துல இப்படி ஆச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஆயிஷா சமாதானப்படு, ஆதமுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனை. அத 3 நாள் அதை பொறுத்துக்கிட்டா மீதி அமல்கள் அவர்களுக்கு நிறைவா கிடைச்சிரும். 2வது பெண்கள் என்ன சொல்லுவாங்களா, நீங்களாம் தவாப் செய்றீங்க, நீங்களாம் காபாவுக்கு போறீங்க, என்னால இப்படி ஆகி போச்சு. பெருமானார் சொன்னாங்க, நாங்கள் பெறுகிற நன்மைகளை நீங்களும் நிறைவாக பெறுகிறீர்கள். ஹஜ்ஜில எந்த தடை கிடையாது. மினாக்கு வரலாம், முஸ்தலிஃபாவுக்கு வரலாம், அரஃபால இருக்கலாம். அதனால சவாபு குறையாது, எந்த தீமையும் கிடையாது. இப்ப தாய்மார்கள் மனசுல வச்சுக்கணும், அந்த பீரியட் என்பது அது ஒரு சோதனை. அது இயற்கையா இயற்கையா போயிடும். அதனால நன்மை குறையும், அமல்கள் பாதிக்கும் அப்படிங்கிற தாழ்வு எண்ணம் பெண்கள் கொள்ள வேண்டாம். யாரா மன்னிச்சிட்டமா? இப்ப என்ன செய்யணும்? நமக்கு ஒரே வேலை, லபைக் அல்லாஹும்ம லபைக். சஃபருடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கணும். பிரயாணத்தில் இருக்கும் பொழுது 4 ரக்காத் தொழுகை 2ஆக தொழுகணும். அப்போ விமானத்துல தொழுகிறது, ஏர்போர்ட்ல இதெல்லாம் நமக்கு புதுசா இருக்கு. பள்ளியில தான் தொழுது பழக்கம் இல்லையா? திடீர்னு ஒரு இடத்துல எப்படி தொழுகிறது? நம்ம ஜமாத்தா தொழுதா யார் இமாமா இருப்பான்? திருநாள் நம்ம தொழுது வச்சிருந்தே. இதையெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு உம்ராவுடைய முதல் கடமை இஹ்ராம் செஞ்சிட்டோமா? அடுத்தது புனிதமான காபத்துல்லாவில் தவாஃப். பயணங்கள் இருக்கு. இந்த பயண சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கணும். அது என்ன அறிவு அப்படின்னா, கிளம்பி குடும்பமே அனுப்புறாங்க. சென்னைக்கு வர்றாங்க, கொச்சினுக்கு வர்றாங்க, அனுப்புறதுக்கு 40 பேர். அந்த காலத்துல ஒரு ஆஜியர் கோட்டமேட்டிலிருந்து வந்தார். அவர் கவர்மெண்ட்ல வந்தார். ஆனா அவருக்கு சகல சௌகரியம் இருந்தது. நாங்க பிரைவேட்ல வந்திருக்கலாம். வயசு ஒரு மேம்பால ஏறி இறங்கணும். இவங்க இங்க அனுப்புறவங்க ஒரு மாலை ஏறி இறங்கினா ரூம். அந்த பாலம் சிராத்து முஸ்தகீம் மாதிரி போயிட்டு பாலத்துல மூச்சு வழிட்டு நிக்கிற. அப்போ மனவேதனையில ஒரு வார்த்தையை சொன்னார். இப்படியே சொன்னார். கழிச்சுல ஓடவங்க 70 பேர் அனுப்ப வந்தாங்க. ஒருத்தையும் கூட வந்திருந்தா எனக்கு உபகாரமா இருந்திருக்குமே. இது நிறைய பேர் புரியணும். அத்தா அம்மா வயசானவங்களை ஏற்றி விட்டுட்டு இந்த அச்சில் இருக்கு அவர் அங்க உட்கார்ந்து திட்டிட்டே இருக்காரு. இவ்வளவு சௌரியம் இருக்கு, ஆனா சௌரியம் இல்லாத வழியை என் பிள்ளைங்க அனுப்பிச்சிட்டாங்களே. கரெக்டுங்களா? இன்னொன்னு
வழி அனுப்ப வரலாம் சொல்லி ஆஜிகளை சென்னையில ஏர்போர்ட்ல ஏற்றி விட்டுட்டு இந்த வழி அனுப்புறதெல்லாம் அந்த ஊட்டி வச்சு கான்செப்ட் இடிக்குது. ஒரு ஆஜியான வழி அனுப்ப ஒரு ட்ரெயின் அது என்னங்க ஒரு கதையில போயிருவாங்க. ஒரு பெட்டியே பில் பண்ணியிருக்காங்க. இவருக்கு உட்கார்ந்து பைகள்லாம் பக்கத்துல மகன் மருமகன் சீன அடிக்கிறாங்க. இத்தனை பலாயும் உலகத்துல பார்க்கத்தானே செய்யறோம். இப்ப இது என்ன நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய நிகழ்வா இல்லையா? ரொம்ப பேணுதல் வேணும். அப்போ யாராம் அணிந்து நான் சொல்றேன், ஏன் சொல்ல வர்றேன்னா எல்லாம் பண்ணி அவரை பயமுறுத்திடுறாங்க. யார் அந்த அச்சின் போறவரை அவங்க உங்க போய் ஆம்பளை சொல்லி வருவாங்க. காவத்துல இன்னொருத்தர் சொல்றாங்க பெரிய பாக்கியம் அங்க மௌத்தாகிறது அப்படின்னா இவருக்கு என்னடா குடிக்கிறதுக்கு வழி பண்ணி அவரே வரேன் இருக்காரு. திடீர்னு என்ன சொல்ற, திடீர் பக்தி வரக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். என்ன அந்த பதட்டத்துல என்ன பண்றாருன்னா பிளைட்ல உட்கார்ந்து போன் அடிக்கிறார். டேய் பெட்டியை நாயகரா வச்சிருக்க எல்லாம் வச்சுட்டு என்ன வந்துருச்சு. சரியில்ல சாவி எங்க? சாவி வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் இந்த ரூட்டி எல்லாம் நடக்கும். மனசு சஞ்சலப்பட ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஹாஜியாருடைய இபாதத்து எல்லாம் பேக் பண்ணி பேக்க மக வச்சுக்கிட்டான். அத்த பிளைட்ல டே மாத்திரம் எங்க? பேக்ல இருக்குதா? பேக் எங்க இருக்குதா? இந்த பரபரப்பெல்லாம் ஏற்பட்டு பார்க்க முடியுமே? என்ன கேட்ட அதெல்லாம் தேவையில்லை. வீட்டுலயே பள்ளி மஹல்லாவோட முடிச்சுட்டு அந்த வழி அனுப்புற ஒருத்தர் 2 பேரு அவங்கள திடகாத்திரமான நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளோடு வழி அனுப்பணும். அவங்களுடைய பயணம் வெற்றி பெறுவது குடும்பத்தார் கையில தான் இருக்கு. 10 நிமிஷம் எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்ல போன் எடுக்கிற அவசரத்துல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு. முடிஞ்சதா? அவரும் தூங்க மாட்டாங்க. அப்ப இங்க இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வச்சா நாய் கடிச்சு போடுச்சு. அவரு லப்பைக்கு சொல்ற பதிலாக உட்கார்ந்து நாய் தேவையில்லாத வேலை. இதெல்லாம் தான் பாடங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எந்த டென்ஷனும் இல்லாம லப்பை அப்ப ஏர்போர்ட் இமிகிரேஷன் செக்கிங் ஏகப்பட்டது இருக்கா இல்லையா? இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்கணும். படிச்சுட்டு இதுல அந்த எஸ்கலேட்டர் அதுல ஏறும் போது அம்மா அப்படின்னு இருப்பாங்க. இன்னும் ஒரு ஜிப்பு மேல போகுது. ஒரு நாளைக்கு போட்டீஸ்ல கூட்டிட்டு போய் ஏறி இறக்கி பழக்கணும். திடீர்னு அம்மா பார்த்துட்டு இப்படி பிடிக்குது தடுமாறுது கீழே விழுந்தா பிரச்சனை. எல்லாம் பழகணும். பாஸ்போர்ட் பத்திரமா இருக்கணும், டிக்கெட் பத்திரமா இருக்கணும். இத்தனை முடிஞ்சு பேஷண்டா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கிரிப்ட்ல இருந்து மாத்திரையில இருந்து எல்லாமே கையில இருக்கும் இல்லையா? இத்தனை நாலேஜ் அறிவுக்கு பிறகு அடுத்த வேலை என்னன்னா காபத்துல்லாவில் தவாப் செய்வது. தவாப் ஃபர்து. தவாப் ஃபர்து. தவாப்னா என்னங்க? சுத்துறது. எத்தனை தடவை சுத்தணும்? 7 தடவை சுற்றினால் ஒரு தவாப். அப்ப காபாவை நாம ஃபர்ஸ்ட் விளக்கணுமா இல்லையா? 4 மூலைகள் கொண்ட சதுர வடிவம் அப்படிங்கறத காபா. அதுல முதல் மூலை ஹஜ்ருல் அஸ்வத் மூலை. முதல் மூலை ஹஜ்ருல் அஸ்வத் மூலை. 2வது மூலை 3வது மூலை ஹத்தீமுக்குள்ள இருக்கு. அது ஈராக் மூலை, சிரியா மூலை. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹத்தீமுக்குள் யார் தொழுகிறாரோ காபாவிற்குள் போய் தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்து ஒரு மூலை இருக்கு, யமன் நாட்டு மூலை. ஒரே லைன்ல வரும். இங்க அதிரசுவது மூலைன்னு சொன்னா இதுக்கு நேரா இருக்கிற மூலை இது. இந்த 2 தான் தவாப் செய்யக்கூடியவருக்கு கவனிக்க வேண்டும். 1வது மூலை என்னன்னா அதுதான் தவாஃபுடைய ஆரம்பம் மற்றும் முடிவுக்கான பாயிண்ட். அதை வெளிப்படுத்துற மாதிரி அதுக்கு நேரா பச்சை லைட்டுகள்லாம் இருக்கு. இது ஏன் இந்த எல்லைகள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க தவாஃபை இங்கதான் தொடங்கணும், இங்கதான் முடிக்கணும். நாம மட்டுமா போறோம்? சொல்லுங்க, நாம மட்டுமா போறோம்? லட்சக்கணக்கான பேர் போவாங்க. இப்ப நாம எப்படின்னு சொன்னா அட்டன் டைம்ல டிவி பார்த்துட்டே இருப்பாரு, போன்ல பேசிட்டே இருப்பாரு, 7 லட்சம் ரூபாய் எண்ணி முடிச்சுப்பாரு. நமக்கு பேராசையா இருக்கு, ஒரு நோட்டு சேர்ந்து வந்துருப்பேன். சேர்ந்து வருதுறீங்க சொல்லுங்க. கரெக்டா இருக்கும். மேட்சிங்கும் பார்த்துட்டு இருப்பாரு, போன்லயும் பேசுவாரு. 7 லட்சம் ஒரு நோட் மிஸ் ஆகாம எண்ணிடுவாரு.
இவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் தவாப்புல போயிட்டு எங்க இருந்து 5 6 அஜர்த்து சொல்லுவார், நானே 6 7 குழம்பிட்டு மனுஷனுக்கு நடக்கிறதுங்க. இவ்வளவு பெரிய ஆளுங்க அங்க குழப்பம் வரும். அதனாலதான் ஒரு 7 கஸ்டிய 7 மணி கையில கொடுக்குறாங்களா, 7 8 ஆனாலும் கூடாது 6 ஆனாலும் கூடாது. அப்ப இந்த 2வது பரடு தவாஃபை நிறைவேற்றுவதற்கு மற்றதெல்லாம் நடைமுறை லாஜிக் போய் எல்லாம் வச்சு பார்த்துட்டு அவசரத்தை 4 பக்கம் குழப்பி ஓடி விட்டார். எங்க காவா எல்லாம் உமரெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து லாஜிக் கேட்டார் இருக்கா. அப்ப நிதானமா நின்று ராஜெல்லாம் பார்த்து வந்த ஊட்டியது. நம்ம கூட யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? மனைவி வந்தா மனைவி இருக்குமா இல்லையா? எல்லாம் 6 கோணங்களா அப்படியே போயிட்டு இவாதத்து கெட்டு போயிடும். முடிஞ்சு நீங்க காபாவுக்குள்ள வரும் பொழுது ஒது செய்தவர்களாக வந்து நின்று காபாவை பார்த்தவுடன் கேட்கிறதுவா கபூலாகும். இப்ப ஆஜிகள் புதுசா போறவங்க நிறைய போயிருப்பீங்க. காபாவை பார்த்த உடனே என்ன துவா கேட்கணும்? நல்ல சாதியான பொண்ணா வச்சு சொல்றாங்க. போறவங்க யாருமே சொல்ல மாட்டேங்க. ஒரு பிளான் இருக்கணுமா இல்லையா? காபாவை பார்த்தவுடன் 7 வானங்களின் வாசல்களும் திறக்கப்படுது. கேட்ட துவா கபூல் ஆகும், மறுக்கப்படாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உலகமே வந்து நின்று காபாவை பார்த்தவுடன் ஒரு துவா கேட்கிறாங்க. என்ன கேட்கலாம்? நான் கேட்கிற துவா அனைத்து கபூல் செய்யலாம். இந்த துவா எல்லாம் கபூல் செய்யலாம். பிளாக் செக்ல அப்புறம் உட்கார்ந்து எல்லாம் நம்ம வீடு கொடு, எனக்கு ஒரு கார் கொடு, என் குடும்பத்துக்கு அச்சனுடைய பாக்கியத்தை கொடு கேட்கலாமா இல்லையா? அதை இதையும் சொல்றாங்க. இதை விட சிறந்த ஒரு துவா இருக்கானா இப்படி கேட்கணும். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டார்களோ அதை எனக்கு கொடு, எதை வேண்டாம் என்று பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு என்னை. இதை விட சிறந்த துவா உலகத்துல கிடையாது. நபி மாதிரி நமக்கு கேட்க தெரியுமா? சரி, துவா ஓதிட்டோம். இப்ப இஹ்ராம்ல இருக்கிறோம், ஒது செஞ்சிருக்கிறோம். இந்த இஹ்ராம் நீங்க கட்டி பாருங்க, எப்படி வேணாலும் கட்டிக்கங்க. எப்படி இருக்கணும்னா காலை அகட்டி நடங்க. உங்களுடைய அவுரத்து தெரியக்கூடாது, தொட தெரியக்கூடாது. கட்டி பாப்பீங்களா? எப்ப கட்டுவீங்க சொல்லுங்க, எப்ப கட்டுவீங்க? வீட்டுல போய் கட்டி பாருங்க. அன்னைக்கு எடுத்து வரக்கூடாது. கட்டி நல்ல கால அகட்டனைங்கன்னா தொட தெரியக்கூடாது. மேல போட்டு இளைஞர் இல்லாம இஹ்ராம் கட்டுறது எப்படி? இதெல்லாம் நாமளே ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு போகணும். ஒதுவோடு இஹ்ராம போட்டுக்கிறோம். காபாவை பார்த்த உடனே துவா கேட்டுட்டு போட்டுக்கிற இஹ்ராம இப்படி மாத்தணும். அவ்வளவுதான். இப்படி மாத்தணும். வலது தோள் புஜம் தெரிய வேண்டும். 7 சுற்றுகளில் முதல் 3 சுற்றுல ரமல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வேகமான நட. வேகமான நடன ஓடி முன்னாடி இருக்கிறவங்கள குத்தி அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் பாடிய ஓடுற மாதிரி ஒரு பாவலாக செய்து 7 சுற்றுகளை சரியா வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச துவாவை வரும். எப்பயுமே அஞ்சு போய் பழக கூடாது. பழகிட்டு என்ன செய்யணும்? பழகிட்டு அச்சுக்கு போகணும். ஒரு பழகிறதே அங்கதான் புக் எடுத்துட்டு பின்னாடி ஒட்டா 1,00,000 பேர் வர்றாங்கல்ல, நீ அங்க போய் உன்னை யாரும் பழக சொன்னா? பழகாத, இங்க பழகிட்டு போ. உனக்கு என்ன தெரியும்? லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வரும். 3ஆம் கலிமா தெரியுமா? 3ஆம் கலிமா வரும். ரப்பனா ஆத்தினா தெரியுமா? ரப்பனா ஆத்தினா வரும். குறிப்பிட்ட துஆக்கள் இருக்கு. ஆனா அங்க பழகிற இடம் அல்ல. இவர் அப்படியே தவாப்ல போயிட்டு இருக்கிறாரு, மனைவி காணோம். இவர் துவா. இப்ப இவருடைய தவாப் எப்படி இருக்கும்? நாம சொல்லி கொடுத்தது 7 தான். அந்த 70 சுத்தி இருக்காரு. அவளை காணாமே, அவளை காணாமே, அவளை காணாமே. பிரச்சனை எல்லா பாதுகாப்பு இருக்கணும், சிந்தனைகள் இருக்கணும். ஒதுவோட போங்க. இஹ்ராம மாத்தி போட்டுட்டு காபத்துல்லாஹ் கிட்ட நின்னு ஹஜ்ரத் அஸ்வத பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா தெரிந்த துஆக்கள் ஒது புரியாம 7 சுற்றுகளை சரியாக சொல்லி 7வது சுற்றுல மிகச் சரியாக அந்த பாயிண்ட தாண்டும். எங்க ஏமாறுவாங்க தெரியுமா? கூட்டம் 7வது சுற்று அந்த வரும்போதே அப்படி வெளியில போயிடுவாங்க. இப்ப
இப்ப தவாப் கூடுமா கூடாதா சொல்லுங்க. மறுபடியும் எங்க தொடங்கணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இதெல்லாம் கவனிச்சு செஞ்சிட்டோம்னா இரண்டாவது பரடு தவாப் நிறைவு பெற்றது. தவாப்புக்கு இடையில காபாவை தொடவோ, ஹஜ்ரல் அஸ்வத் தொடவோ, ருக்னே யமானியை தொடவோ, ஹதீமுக்குள்ள போகவோ செய்தால் தவாப்புக்கு இடையூறு ஏற்படும். அதெல்லாம் தனியா வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்க தொழுவு போறீங்க, இப்ப என்ன ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஏஹராம் இல்லாம உள்ள போக முடியாது. இப்ப பொய் ஏஹராம் போடலாமா? போறதே திருடு இருக்கு. திருட வேண்டிய இடத்துல திருடு வேலை செஞ்சா திருடுன்னு தான் நான் சொல்லுவேன். எது உள்ள சட்டி போட்டுக்கிறதுங்க பொய் ஏஹராம். அப்பதான் உள்ள விடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஆயிஷா பள்ளிக்கு போ, உம்ராவை நியத் பண்ணு, ஃபுல்லா தவாப் செய்ய, ஹலால் ஆகாத நாளைக்கு காலையில வரைக்கும் தவாப் செய்ய, உம்ரா முடிஞ்சிருது, தவாப் சரி பண்ணிடுறோம், மொட்டை அடிக்காத, அப்படியே இரு, ஒரு நாள் இரு, 2 நாள் இரு, ஆசிரியர காபத்துல்லாஹ்க்குள்ள போ. உண்மையா போயிருமா இல்லையா? இவர் உள்ள போறதுக்காக என்ன செய்யறாருன்னா பொய்யான ஏஹராம். அது சரியாக அரசாங்கத்தை ஏமாத்துறதும் அல்லாஹ் ஏமாத்துறதும் ஒண்ணுதானே. இது எப்படி மனசு வரும்னு நான் கேட்கிறேன். அவங்க நல்ல எண்ணத்துல உம்ராவுக்காக வரக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாம அதுல என்ன செய்யறோம், மண் அள்ளி போடணும். முடிஞ்சா அப்போ முடிஞ்ச உடனே சபா மருவாவுக்கு சப்ஜம் தண்ணி அதுல எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அழகா துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் போது நாபியான இல்ம கொடு, நான் செய்யற அமல்களை கபூல் செய்ய, இப்படி எல்லாம் துவாவை பெருமானாரே கற்று தந்தாங்க. நம்ம ஆஜியார் என்ன சொன்ன, ஜம்ஜம் குடிச்சா சளி பிடிக்கும் சொன்னாங்களே, அப்புறம் என்ன பிடிக்கும் சொல்லுங்க. என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். ஜம்ஜம் தண்ணி முடிஞ்சவன சபா மருவாவுக்கு போகும். சபாவில் தொடங்கி மருவாவில் முடியும். இது வட்டமா சுத்துறது, அது நீளவாக்கல நடக்கிறது. மொத்தமா 2.5 கிலோமீட்டர் வரும். சபால தொடங்கி அதுலயும் அப்படிதான் 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா இயன்ற வரை ஒதுவோடு இருப்பதற்கு முயற்சிக்கணும். ஒது புரிஞ்சாலும் சைகு அதாவது வயசானவங்க இருக்காங்க இல்லையா, கேப் விட்டு கூட செய்யலாம். ஏதாவது சைடு ஒரு சுத்து சுத்துனாங்க, உட்கார்ந்துட்டாங்க, முடியல, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 2வது சுத்து. இந்த அளவுக்கு மார்க்கத்துல அனுமதி எல்லாம் இருக்கு. இஹ்ராம், தவாஃப், சஇ, கடைசியில ஒண்ணு முடி வெட்டலாம், மிஷின் போடலாம், மொட்டை அடிக்கலாம். சிறப்பு எது? மொட்டை அடிப்பது சிறப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செஞ்சிருக்காங்க. இப்போ உம்ரா போகுது, என்னங்க இஹ்ராம், தவாஃப், சஇ, மொட்டை முடிஞ்சு. இனி மக்காவில் தங்கி இருக்கிற காலம் எல்லாம் எவ்வளவு வேணாலும் உம்ரா செய்யலாம். இப்போ உள்ள அகத்த சட்டம் கட்டுப்பாடுகள், நம்முடைய உடல்நல, நம்ம ஹஜ் செய்யணும், இதையெல்லாம் பார்த்து நாம் உம்ரா செய்வதை, அதான் ஆயிஷா பள்ளிக்கு போய் உம்ரா செஞ்சுக்கலாம். வடா உம்ரா சொல்லுவாங்க, ஜானானாவுக்கு போய்க்கலாம், இல்லைன்னா தாய்க்கு வரைங்களா பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது யாராவது ஆயிஷா பள்ளிக்கு போக கூடாது, இப்ளீஸ் கூடவே வரும். இப்ளீஸ் இதையெல்லாம் மண்டையில வாங்கிக்காதீங்க. ஊர்ல எப்படி தொழுதீங்களோ அப்படியே தொழுக வேண்டியதான். தேடி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. நான் சொல்லி கொடுக்கறத நீங்க சிம்பிளா இப்படி புரிஞ்சுங்க. செய்யுங்க 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 சொல்றது சுன்னத் ஜமாத், இல்ல இல்லன்னு சொல்றதெல்லாம் ஷைத்தான் ஜமாத். அவ்வளவுதான். இது சாதாரண வழங்கிட்டவர் அப்படியெல்லாம் அப்புறம் கிடையாதுங்க, அது கிடையாதுங்க. இங்க போக கூடாண்டாங்க இருக்காங்க, தேடி வந்து ஒப்பிடுப்பாங்க. அதெல்லாம் வழியாக வேண்டாம். நீங்க அனபியா தொழுதீங்களா, அங்க போய் அனபியாவும் தொழுது. ஷாபியா தொழுகிறீங்களா, ஷாபியா தொழுது. ஆயிஷா பள்ளிக்கு போறீங்களா, தாராளமா போகும். இல்ல ஜெரானாவுக்கு போறீங்களா, ஜெரானா, எல்லாமே எல்லைகள். எவ்வளவு முடியுமோ இதே முறையில இஹ்ராம் அணிந்து தவாப் செய்து சஇ செய்து மொட்டை எடுத்து விட்டால் உம்ரா கூடும். நாம் நமக்கும் செய்யலாம், மரணித்தவர்களுக்காக உம்ரா செய்யலாம். யாராவது முடியாதவர்கள் எனக்கு உம்ரா செய்யுங்கன்னு வசியத்து செஞ்சிருந்தா அவங்களுக்கு உம்ரா செய்யும். புரிஞ்சா? இப்ப ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுடைய காலத்துல நீங்க மதீனால இருந்து வந்தாலும் சரி, மக்காலேயே இருக்கிறீங்க. இப்ப ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் கட்டும் பொழுது மக்கால இருந்து கட்டிக்கலாம். அதுக்காக எல்லைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மக்கால இருந்து இதே மாதிரி குடிக்கிறேன், இஹ்ராமுக்காக குடிக்கிறேன்.
இஹ்ராம் அணிந்து இஹ்ராமுடைய நஃபில் 2 ரக்காத் தொழுதுட்டு ரொம்ப நம்மள ஒரு வினாடி நம்மள நாமளே கேள்வி கேட்கணும். அல்லாஹ் வாழ்க்கையில எனக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு ஆச்சு. நீங்க அடுத்த வருஷம் அச்சு பண்ணாலும் அது என்ன ஆச்சுங்க சொல்லுங்க, அது என்ன ஆச்சு சொல்ல மாட்டீங்க. நஃபில் ஒரு ஹஜ் தான் பரலு. ஒருத்தர் 16 ஹஜ் பண்ணாருங்க, அதெல்லாம் என்னது? ஆமா, இந்த பரது திரும்பி வர சில பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த வருஷம் நான் சரியா செய்யல, அடுத்த வருஷம் வந்து நான் நல்லா பண்ணிடுறேன் கூட. ஒரு பரலு ஒரு தடவை தான். அதனால இந்த பரலை நான் சரியாக நிறைவேற்றணும் அப்படின்னு நியத்து சரியா பண்ணிட்டு ஹஜ்ஜுக்கான யாராவை ரொம்ப தக்குவாவோட அதான் நம்மள மனதை தயார்படுத்திட்டா இன்ஷா அல்லாஹ் ஹஜ் ரொம்ப எளிமையா. ஹஜ் ரொம்ப எளிமையா. இப்ப பாருங்க, துல்ஹஜ் மாதம் பிறை 8 சொல்லுங்க, 9, 10, 11, 12 5 நாள் ஹஜ். 6வது நாள் விருப்பம். 6வது நாள் விருப்பம். இந்த ஹஜ் தானே. இதுல என்ன பிரதானமான கடமைனா, ஒரு ஹாஜி அவருக்கான பரலுனா அதை விட்ட கூடாது. என்ன பரல்? ஹஜ்ஜுடைய பரல் என்ன? 1 இஹ்ராம், 1 இஹ்ராம். 2வது அரஃபா மைதானத்தில் தங்குவது. 3வது தவாஃபி ஜியாரா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வது. தவாஃப் எல்லாம் ஒண்ணுதான், பேர் மாறும். அது உம்ராவுடைய தவாஃப், இது எதனுடைய தவாஃப்? ஹஜ்ஜுடைய தவாஃப். இந்த 3ல எது மிஸ் ஆனாலும் அவருடைய ஹஜ் கூடாது. அப்ப முதல்ல இஹ்ராம் அணியும் போது ரொம்ப இஹ்லாஸான முறையில எப்போ அப்படின்னா காலையில 8 துல்ஹஜ் 8க்கு காலையில மினால இருக்கணும். இப்ப முதல் நாள் நைட் என்ன செஞ்சிருவாங்க, வருவாங்களா இல்லையா? இப்ப முதல் நாளே இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜுக்கான நியத்தோடு மினாவில் போய் தங்குவது. மினால என்ன செய்யணும்? தங்கும். சிம்பிளான பாடம். மினால என்ன தங்கறதுல என்ன இருக்கணும்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தங்கிட்டு இழந்த சொர்க்கத்தை மீண்டும் ஆசைப்பட்டார். அவர் எங்க இருந்தார்? ஏற்கனவே சொர்க்கத்துல இருந்தாரா? எல்லாம் போச்சே ரப்பே, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு. ஆமா, ஒரு ஹாஜி மினால இங்க இபாதத்துல ரொம்ப கம்மி, நேரத்துக்கு தொழுதுக்கணும், சாப்பிட்டுக்கணும், ஓய்வு எடுத்துக்கணும், இஹ்ராமுடைய அந்த சட்டங்களை கடைபிடிக்கணும். அதே நேரத்துல அவருடைய மறுமை சிந்தனை அதிகரிக்கணும்னா சொர்க்கத்தின் வாழ்வை கொடு. அவ்வளவுதான். 8 தங்கியாச்சா? 9 என்ன சொல்லுங்க? 9 துல்ஹஜ் 9 அரஃபாவுடைய நாள் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ்ஜினாலே அரஃபாவில் தங்குவதுதான். இதுல பெரிய சோகம் என்னன்னா, நம்ம கூட ஹஜ் பண்றவங்க இருப்பாங்கல்ல, கவர்மெண்ட்ல வந்திருக்கிறார், பிரைவேட்ல வந்திருக்கிறார், இவர் அரஃபா அன்னைக்கு தான் அவங்கள பார்க்க போறாங்க. சாரே மனசிலாயிரும். எங்க மனசிலாயிரம் இல்லையா? எங்க அவரைத்தான் நம்ம இங்க ஊர்ல 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க மச்சான் வந்திருக்கிறாரு, சைத்தான் ஏமாத்துறான்னு சொல்ல வர்றேன். அரஃபா மைதானத்துல எங்கேயும் போகாதீங்க. உங்க கூடாரத்துல உட்கார்ந்து 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா ஸலவாத்து இவைகளை ஓதி இந்த இடத்தில் தான் அல்லாஹ் என்னை அன்று பிறந்த பாலகனாக மாற்றுகிறான், என்னை ஹாஜியாக மாற்றுறான். என் வாழ்க்கையே தலைகீழ போகும்போது எனக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. அதை பெறுவதற்கு மனதளவுல நம்மளை தயார்படுத்திட்டு அரஃபாவை பயன்படுத்தும். அதுக்கு முன்னாடி சுன்னத்து முடிஞ்சா குடிக்கணும். இஹ்ராம்ல குடிக்கிறதா இருந்தா எப்படி குடிக்கணும்? ஒருவர் இஹ்ராமில் இருக்கிறார், குடிக்க வேண்டிய அவசியம் தேவை ஏற்பட்டால் எப்படி குடிக்கணும்? வேற போயிட்டு வந்தவங்களா இருக்கிறவங்க ஒரு மாதிரியாவே பார்க்கிறேன். சிம்பிளுங்க, அழுக்கு தேய்க்க கூடாது, நறுமண பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ரெஃப்ரெஷிங் குடிக்கிறது ஒன்று ரொம்ப கசகசான் இருக்கு, அப்படி தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். துணியை மாத்துறதுல எந்த பிரச்சனை கிடையாது. இஹ்ராம் என்பது நியத்து தான், அதனுடைய ஒரு பார்ட் தான் துணி.
அந்த துணியவே பிடிச்சிட்டு யாராம் சொல்லிட்டு கூடாது. அந்த துணியை கட்டி போட்டுட்டு வேற நல்ல துணியை மாத்திக்கலாம். இது யாராவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் குளிக்கிற நேரத்துல ஆணோ பெண்ணோ அழுக்கு தேய்த்து குளிக்க கூடாது. நறுமண பொருட்களை சொல்லுங்க. அவர் அரபா அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா டபுள் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்தி குளிச்சுக்கிறது சுண்ணத்து. துணியை மாற்றலாம். ஆனா அதை விட ஆஜிகள் நினைக்கணும், எந்த அளவு யாராம் அழுக்கடைகிறதோ அது அல்லாஹ்விடத்திலே புகழ் அடைகிறது. அரபா மைதானத்துல துஆவிலேயே ஈடுபடும். முடிஞ்சதா? அரபா முழுவதும் அப்படி கழிஞ்சிருது. அன்னைக்கு மகரிபில கிளம்பி அங்கேயும் பிரச்சனை என்னன்னா, நாம ஜம்மு கசரா தொழுகிறதுன்னு உண்டு. லோகரை அசரையும் லோகருடைய நேரத்துல, மகரிபி இஷாவையும் இஷாவுடைய நேரத்துல. புரியுதாங்க? ஊர்ல பழகி இருந்தா அது பழகி இருக்கு. அங்கதான் சண்டை போடுவாங்க. சண்டையே போடக்கூடாது. இங்க ஜம்மு கசர் தொழுக தொழுது போயிட்டே இருக்கு. இல்ல தனித்தனியா தொழுகிறீங்களா தொழுதுங்க. முடிஞ்சதா? முஸ்தலிஃபாவுக்கு அன்று இரவு பயணம். பெருமானாருடைய துஆக்களில் அல்லாஹ் ஒரு துஆவை மறுத்தார். அது முஸ்தலிஃபாவில் வைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உலகத்தில் ஆக சிறந்த இரவு எதுனா லைலத்துல் கத்ருடைய இரவு. அதை விடவும் சிறந்த இரவு முஸ்தலிஃபா. இதெல்லாம் இப்ப போய் பார்த்தீங்கன்னா வெறும் காடி மைதானம், அவ்வளவுதான். இந்த ஹஜ்ஜினுடைய நாட்களில் அந்த இரவும் பகலும் அந்த மாண்பை உலக மூமின்களுக்கு தருகிறது. ஒருவரை ஹாஜியாக மாற்றுகிறது. அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அக்கிப்பட்டி இருக்கிற மினால என்ன பண்ணியிருக்கு சொல்லுங்க. கைஃப் மினால 70 நபிமார்கள் அந்த இடத்தில் தொழுது போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அரபாலையும் பண்ணியிருக்கு மஸ்ஜித் நமீரா. அதே மாதிரி முஸ்தலிஃபாவிலும் மஷாருல் ஹராம் பண்ணியிருக்கு. இந்த பள்ளி எல்லாம் அந்த இடத்துல எப்படி வந்ததுன்னா, பெருமானார் ஹஜ்ஜின் போது மினா முஸ்தலிஃபா அரபாவில் எங்கெல்லாம் தங்கி மக்களுக்கு பிரசன்னம் செய்தார்களோ அந்த இடங்களில் பள்ளி ஆயிருச்சு. ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல மட்டும்தான் அந்த பள்ளி தொழுகிறது. இது நாட்கள்ல ஒண்ணு நடக்காது. புரியுதுங்களா? அப்ப வாய்ப்பு கிடைத்தால் கைப்புல தொழுகுவோம். நதிராக்கு போவே முடியாது. முஸ்தலிஃபாவில் மஷாருல் ஹராம் வாய்ப்பு கிடைக்கலாம். இப்போ முஸ்தலிஃபாவுடைய இரவுல எல்லா இடத்துலயும் பாருங்க, மினாவில் தங்குவது, அரபாவில் பேசாம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கோ. தூங்கிட்டா கூட ஹஜ்ஜி ஆயிடலாம். தேவையில்லாததை பேசி சர்ச்சைகள் விவாதங்கள் செய்து அமல்களை வீணாக்கி விடக்கூடாது. முடிஞ்சு முஸ்தலிஃபாவுக்கு போறோம். லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்த இரவு. மறுநாள் ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக 70 கற்களை பொறுக்கிக் கொண்டு அந்த 10ஆம் நாள் ஃபஜ்ர் தொழுத உடனே மினாவுக்கு கிளம்புவோம். இந்த கிளம்புவதுதான் ஹாஜிகளுக்கு மிகப்பெரிய சவால். அல்லாஹ் லேசாக்கி தருவாராக. இப்ப பாருங்க, துல்ஹஜ் 8 எங்க? மினா. 9 அரபா. 9 இரவு முஸ்தலிஃபா. 10 பகல் மீண்டும் மினா. அப்புறம் 13 வரைக்கும் மினா. இப்போ ஃபஜ்ர் தொழுத உடனே கிளம்பிட்டோமா நம்ம கூடாரத்துக்கு முதல் வேலையா சைத்தானுக்கு கல்லேறு. அதுல பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள். இதெல்லாம் வாஜிப்ல வருது. வாஜிபை விட்டால் தப்பு கொடுக்கணும். தப்புனா என்ன? ஒரு ஆடு கொடுக்கணும். இப்போ ஒரு ஆடு கவர்மெண்ட் ரேட் எவ்வளவு தெரியுமா? 20,000 ரூபாய். உடனே இவர் பாருங்க, நம்ம கிரிமினல் தானே, ஏற்கனவே இந்த ஆட்டை ஊர்ல வாங்கி கொடுத்துட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு குர்பானி கிடையாது. அங்க கொடுக்கிறதும் குர்பானி கிடையாது. அப்ப என்னன்னா, ஹஜ்ஜில நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களை அது சார்ந்த தபுவாக இருக்கட்டும் அல்லது குர்பானியாக இருக்கட்டும் எங்கதான் கொடுக்கணும்? அங்க ஹரமுடைய எல்லைகளுக்குள்ள தான் கொடுக்கணும். இப்ப தவறுகள் நிகழலாம். யாராமல தவறு வரக்கூடாது, ஹரமுக்குள்ள தவறு வந்துடக்கூடாது. இதை கவனிச்சுட்டே சதகா கொடுக்கறதும் இருக்கு. அப்புறம் ஆடு கொடுக்கிற தப்பும் இருக்கு, கஃபாரா இருக்கு, விதியா இருக்கு. இந்த குற்ற பரிகாரங்கள் ஒவ்வொரு உட்கார்ந்து நகத்தை கழிச்சுட்டே இருக்காது.
மொத்த கையிலே நகத்தை கடிச்சிட்டாருன்னு சொன்னா என்ன ஆயிரும்? தப்பு கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. நறுமணம் பூசக்கூடாது. கரெக்டா அரப்பால போய் செடிக்கிட்ட உட்கார்ந்துட்டாரு. அழுது துவாக்குறாரு. அழுது இடையில செடியை பிடிச்சி பிடிச்சாரு. ஒழுக்கமா தப்பு கட்டிட்டு போங்க இருக்குல்ல. நீ ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறாய். அதனால இஹ்ராமில் தடை செய்யப்பட்டவை, ஹரமில் தடை செய்யப்பட்டவை. சொந்த மனைவி என்ன ஆயிடும்? ஹராமாயிடும். ஹஜ் முடிஞ்சு இஹ்ராமில் இருந்து வெளிவந்து அந்த பரலெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சொந்த மனைவி என்ன ஆகுவாங்க? ஹலால் ஆகுவாங்க. உம்ரா முடிஞ்சுதான் ஹலால் ஆகுவாங்க. இதையெல்லாம் ரொம்ப கவனத்தில் கொண்டு ஹஜ்ஜினுடைய நாட்கள், ஹஜ்ஜினுடைய இடங்கள் இந்த அமல் தான் செஞ்சுட்டு 10ஆம் நாள் பரவாயில்ல சைத்தானுக்கு கட்டியிருக்கிறோம். குர்பானி அரசாங்கத்துல கட்டி இருந்தாலும் அல்லது நம்ம கொடுக்கறதாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி உடனே மட்டை அடிக்கணும், உடனே பென்ஷன் போட்டு விழிச்சுட்டு அவ்வளவு அவசரம் தான் சொல்றாங்க. ஒரு லொகுர் வரைக்கும் இஹ்ராம்ல இருந்துக்கிறது பேணுது. போய் கல் எறிஞ்சிட்டு வந்து என்ன அவசரம், வர்ற வழியிலே மொட்டை அடிக்கணுமா, எல்லாமே அவசரமா இருக்கும். அது பிறகு நம்ம ஒண்ணும் பண்ண போறது வந்து மொட்டை அடிச்சுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு சரி முடிச்சா 10ஆம் நாள் சைத்தானுக்கு சொல்லுங்க கல்லேறி. எப்படி கல்லேறியும்? கல் எப்படி இருக்கணும்? கொட்டக்கல்ல அளவுக்கு வீடு கட்டுற மாதிரி சங்கர் மலை தூக்கிட்டு வந்தா நீ செத்தனி. கொட்டக்கல்ல அளவுக்கு இருக்கணும். எடுத்துட்டு வந்து அழகா நாடி சொல்றாங்க, இப்படி குடிங்க. பிஸ்மில்லா ரஹ்மன் லி ஷைத்தான் ரிதன் லிர் ரஹ்மான். அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி ஷைத்தானை வெறுப்பேற்றுவதற்காக எரிகிறேன் அப்படி போட்டு முடிஞ்சு. இவர் இந்த பைத்தான் காரணங்களா நிஜமாலுமே ஷைத்தான் இருக்கிற மாதிரி சப்பல் இருக்குமா சாக்காங்கிறியா அங்க வந்து பயங்கரமா கல்ல அடிச்சு அந்த கல்லு நின்று நான் இதான் நிறுத்தினே விடுது. நல்லா குறும்பு அறியாம அழகா அப்படி சொல்றாங்க. கல்லையிட்டு பக்கத்துல போயிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி உள்ள போட்டுட்டு வந்துட்டு சரியா. 11 12 தங்கினால் 13 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. கல் எறிவது விட்டால் தப்பு கொடுக்கும். அதே மாதிரி வினாவில் தங்குகிறான். ஹஜ் முடிச்சுல இவன் என்ன செய்வான்? அஜயா அஜயா ஹஜ் சொல்லுங்க. நாம நல்லவனா இருந்தாலும் கூட ஒண்ணு இருக்குமே. ஆமாங்க வினாவில் இரவில் தங்காவிட்டால் தப்பு கொடுக்கும். போறதே அஞ்சு தர சிரமங்களை நாம உள்வாங்கணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த 2 கிழமை இஹ்ராம் பறந்து அரபா பறந்து முடிச்சா மினா முஸ்தலிஃபா சைத்தான் கண்டேறியது குர்பானி எல்லாமே வாஜிப். ஃபர்லை விட்டால் ஹஜ் கூடாது, வாஜிபை விட்டால் தப்பு கொடுக்கும். கவனத்தை வச்சுக்கணும். இப்ப அடுத்து 10ஆம் நாளிலிருந்து 12ஆம் நாள் அஸ்ர் வரையிலும் ஃபர்லான தவாஃபை நிறைவு செய்வதற்கான நேரம். அதுல பெண்களுக்கு சலுகை இருக்கு. மாதவிலக்கு ஏற்பட்டுச்சு, அவங்க செய்ய முடியலன்னா எப்ப சுத்தமாகறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. ஆண்கள் அப்படி இல்லை. 12 அசர்க்குள்ள. அதனால என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் 10 ஒரு மாதிரி மொட்டையெல்லாம் அடிச்சு நம்ம குர்பானிலாம் கொடுத்துட்டோம்னா சாயந்தரமே கிளம்பி போய் முதல்ல என்ன செய்யணும்? தவாப் செய்யணும். ஹஜ்ஜோட தவாப்புக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கு. அதுல நாமும் ஒரு உறுப்பினரா உள்ள இறங்கி சரியான 7 சுற்றுகளை முடிச்சுட்டு சஃபா மர்வாவுக்கு இப்ப பாருங்க யாராவது இருக்க மாட்டோம். எப்போ ஹஜ்ஜுடைய தவாப் இந்த மாதிரி வாய்ப்பு வேற தவாப்ல இல்லவே இல்ல. சாதா தவாப் பண்ணுவோம். உம்ரா செய்யும் போது இஹ்ராம்ல இருப்போம். ஹஜ்ஜினுடைய தவாப் செய்யும் போது இஹ்ராம்ல இருக்க மாட்டோம். நார்மல் ட்ரெஸ் ஒவ்வொரு வரணும், நியத்து பண்ணணும். ஹஜ்ஜினுடைய பரலான தவாப்பை செய்கிறேன் அப்படின்னு 7 சுற்று சரியாக சுற்றி சஃபா மர்வாவுக்கு போய் சஇ செய்து முடித்து விட்டால் ஹஜ்ஜினுடைய பரல்கள் எல்லாம் நிறைவு. நான் ஓரலா தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய விளக்கங்கள் ஹஜ்ஜுடைய வாஜிபு என்ன, ஹஜ்ஜுடைய பரம் என்ன, ஹஜ்ஜில தடை செய்யப்பட்ட காரியங்கள் எது மக்ரூஹ் இதெல்லாம் நாம ஒரு நோட்டுல குறித்து வைத்துக் கொண்டு பேருதலோடு அமல் செய்வதற்கு முயற்சிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய உம்ராவையும் ஹஜ்ஜையும் மஹ்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி தருவானாக. அடுத்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு செய்தியா சொன்னாங்க, யார் ஹஜ் செய்து விட்டு எண்ணெய்
சந்திக்க வருகிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிப். ரெக்கமெண்டேஷன், நபியுடைய ஷஃபாஅத் இல்லாம மறுமையில நாம தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் வாக்கு சொன்ன உடனே கேட்கிறோம், வர்சுக்னா வர்சுக்னா ஷஃபாஅத்தஹு யா அல்லாஹ், நபியுடைய ஷஃபாஅத்தை கொடு. அல்லாஹ் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துறான். மதீனாவுக்கு கிளம்பி யார் என்னுடைய பள்ளிவாசல்ல வந்து 40 நேரம் பரலாக்கப்பட்ட தொழுகை, 40 5 8 8 நாள் எப்படி நம்ம கேட்கிறோம், 40 8 நாள் 9 நாள் வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? 9 நாள் வாய்ப்பு கிடைக்கும். இப்ப வாய்ப்பை தவற விடுறது யார்கிட்ட இருக்கு? ஆமா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, யார் என்னுடைய பள்ளியில தவறாம 40 வக்துகள் தொழுது விடுகிறாரோ அவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை, நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை. இவ்வளவு பெரிய வாய்ப்பு ஹாஜியாவும் ஆயிரம் அல்லது முன்னாடி போனோம், நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தோட ஹஜ்ஜுக்கு வரோம், ரெண்டுமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 40 வக்துகள் இப்ப அங்கேயும் கண்டிஷன் வச்சுட்டு நீங்க நினைச்ச மாதிரிலாம் ரவுதா ஷரீஃபுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் முடிச்சு போன காலம், காத்து கிடக்கணும் 2.5 மணி நேரம் 4 மணி நேரம். என்ன கொடுமைன்னா, இப்போ பர்மிஷன் வாங்கி தானே போகணும். குரூப்பா என்ன செய்யறாங்க, அப்ளை பண்றாங்க, அது ஓகே பண்றதுக்கு லஞ்சம் வாங்க. லஞ்சம் வாங்குபவனும் லஞ்சம் கொடுப்பவனும் நாசமாகட்டும் பெருமானார் சொல்லிச்சாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு கொடுமை. அதான் நான் சொல்றேன், சில வாய்ப்புகள் நமக்கு தவறினாலும் பரவாயில்லை, பாவத்தின் மூலம் அதை அடைஞ்சிடணும்னு நினைக்க கூடாது. அப்படியா ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்லிட்டு மதீனாவுடைய இமாம் ஜமாத்துக்கு தவறாம நாம பயன்படுத்தி கொண்டு வரலாற்றை சொல்லுகிற மதீனாவின் புனிதமான இடங்களை ஜியாரத்துக்கு படிப்பெண்ணலாம், படிப்பினை பெற்று இப்ப ஹஜ் முடிஞ்சது, மதீனாவுடைய ஜியாரத்து முடிஞ்சது, நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, அல்லாஹ் தஆலா நம்மை அன்று பிறந்த பாலகனாக ஆக்கி உயர்வான காபத்துல்லாவுக்கு வர வச்சா, ஹாஜியா ஆக்கனா, பெருமானாருடைய தர்பாருக்கு வர வச்சா. இப்ப நான் இனி வாழ போகிற வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்வேன், மக்களை அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைப்பேன் என்ற உறுதியோடு தாயகம் திரும்ப வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த அமலாக நம்முடைய உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஜியாரத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.